ஓகே, ஃபர்ஸ்ட் நியூஸ் எடுத்துக்கோங்க. ஜூலை 1, 2026 ஃபர்ஸ்ட் நியூஸ். சரியா? ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் நியூஸ்ல வந்து ரெண்டு விஷயம் இருக்கும். சரியா? அது என்னென்ன ஏது எது அப்படின்றது அந்த நியூஸ். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஏர்போர்ட் சிட்டினா என்னன்னு தெரியணும். நான் பேசுறது வந்து கேட்கலைன்னா சொல்லிருங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஏர்போர்ட் சிட்டி. சரியா? உங்களுக்கு நல்லா தெரியும் ஏர்போர்ட்னா என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஏர்பிளேன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது லேண்ட் ஆகுறதுக்கோ இல்ல வந்து ஒரு டேக் ஆஃப் ஆகுற ஒரு இடம் இருக்கும் பாத்தீங்களா, அதை தான் வந்து ஏர்போர்ட்னு சொல்லுவாங்க. இது எல்லாருக்குமே தெரியும். அது என்னடா ஏர்போர்ட் சிட்டினா, இந்த ஏர்போர்ட்டை சுத்தி நல்லா வச்சுக்கோங்க. இந்த ஏர்போர்ட்டை சுத்தி ஹோட்டல்ஸ், ஆபீஸ், மாலு, வேற என்ன முக்கியமான விஷயம், ஹாஸ்பிட்டல்ஸ், ஸ்கூல்ஸ், இதெல்லாம் வந்து பில்ட் பண்றாங்க பாத்தீங்களா. பில்ட் பண்ணி அதை வந்து ஒரு சிட்டியா வந்து மாத்துவாங்க. அதை தான் வந்து ஏர்போர்ட் சிட்டின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுச்சா? ஓகே. ஏர்போர்ட் சிட்டினா புரிஞ்சுச்சா? இப்ப என்ன பண்றாங்கன்னா வந்து அதானி ஏர்போர்ட் சிட்டி லிமிடெட் இருப்பான் பாத்தீங்களா, அவன் என்ன பண்ண போறான்னு கேட்டீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 20,000 கோடி, எத்தனை கோடின்னு பாத்துக்கோங்க, கிட்டத்தட்ட வந்து 20,000 கோடிக்கு மேல வந்து செலவு வந்து பண்றாங்க. என்ன பண்ண போறான்னு கேட்டீங்கன்னா வந்து இந்தியால முக்கியமா வந்து ஒரு 6 ஏர்போர்ட் இருக்கும். அந்த 6 ஏர்போர்ட்டை சுத்தி நாங்க வந்து ஏர்போர்ட் சிட்டி வந்து கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு 20,000 கோடிக்கு மேல வந்து ஸ்பெண்ட் பண்றாங்க. புரிஞ்சுச்சா? வழங்குச்சா? அந்த 6 ஏர்போர்ட்டை பாத்துக்கோங்க. நேவி ஏர்போர்ட், மும்பை ஏர்போர்ட், அகமதாபாத் ஏர்போர்ட், லக்னோ ஏர்போர்ட், ஜெய்ப்பூர் ஏர்போர்ட், குவாஹாத்தி ஏர்போர்ட். சரியா? இந்த 6 ஏர்போர்ட்டை சுத்தி ஒரு ஏர்போர்ட் சிட்டி வந்து கொண்டு வர போறாங்க. இதுக்காக வந்து மொத்தம் எத்தனை ஏக்கர் வந்து லைக் வந்து இந்த ஹோட்டல்ஸ் எல்லாம் கட்ட போறாங்கன்னா 655 ஏக்கர் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் பேஸ் தான். வேற என்ன இதுல நீங்க வந்து படிக்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து இதுக்காக வந்து ஒருத்தவங்க வந்து பார்ட்னர்ஷிப் வந்து போட்டிருப்பாங்க. அவங்களோட பேர் பார்த்துக்கோங்க, ஐஹெச்ஜி அப்படின்னு ஒருத்தவங்க. ஐஹெச்சி ஹோட்டல்ஸ் அண்ட் ரெசார்ட்ஸ் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா வந்து லைக் வந்து அவனுக்கு கீழே வந்து ஒரு 5 லக்ஸரி ஹோட்டல்ஸ் வந்து இருக்கு. சரியா? அதுல ஒரு ஹோட்டல் வந்து என்ன ஹோட்டல்னு கேட்டீங்கன்னா கிம்டன் அப்படின்ற ஒரு பிராண்ட் ஒன்று இருக்கும். சரியா? புரிஞ்சுச்சா? ஐஹெச்சி அப்படின்ற வந்து ஒரு லைக் வந்து ஒரு ஹோட்டல் மாதிரி இருப்பான். அவன் கீழே வந்து 5 லக்ஸரி ஹோட்டல் வந்து இருக்கு. அதுல ஒரு ஹோட்டல் தான் வந்து கிம்டன் அப்படின்ற ஒரு ஹோட்டல். சரியா? இப்ப வந்து இந்த மாதிரி வந்து அவன் வந்து ஏர்போர்ட் சிட்டி வந்து கொண்டு வர போறானா, அதுல வந்து இந்த மாதிரி ஹோட்டல்ஸ் எல்லாம் வந்து இருக்கும் பாத்தீங்களா. அந்த ஹோட்டல் லைக் வந்து இந்த கிம்டன் இருக்கு பாத்தீங்களா, அவனை இந்தியாக்குள்ள வந்து கொண்டு வரதுக்காக ஒரு எம்ஓஐ வந்து சைன் பண்ணிருக்காங்க. யாரு கூட சைன் பண்ணிருக்காங்க பாத்துக்கோங்க, ஐஹெச்சி ஹோட்டல் கூட வந்து சைன் பண்ணிருக்காங்க. ஓகே, இது ஒரு விஷயம். அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து லீட் சர்டிபிகேட். சரியா? இந்த லீட் சர்டிபிகேட் பத்தி ஆல்ரெடி நம்ம வந்து படிச்சிருப்போம். எதுக்காக இந்த லீட் சர்டிபிகேட் வந்து கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு பில்டிங் வந்து கட்டுறேன். சரியா? ஓகே, ஒரு பில்டிங்கே வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு பில்டிங் வந்து கட்டுறேன். நான் கட்டுற பில்டிங்கு இந்த சுற்றுச்சூழல எப்படி சொல்றது, இந்த சுற்றுச்சூழலுக்கு உகந்ததா லைக் வந்து எப்படி சொல்றது, எனர்ஜியை சேவ் பண்ற மாதிரியோ, வாட்டரை சேவ் பண்ற மாதிரியோ, பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ற மாதிரியோ, இந்த மாதிரி நான் வந்து பில்டிங் வந்து கட்டினா எனக்கு வந்து லீட் சர்டிபிகேட் வந்து கொடுப்பாங்க. புரிஞ்சுச்சா? எந்த இதுக்கு வந்து லீட் சர்டிபிகேட் வந்து கொடுப்பாங்கன்றது. அந்த லீட்ஸ்லயே நிறைய டைப்ஸ் இருக்கு. சரியா? கோல்டன், சில்வர், இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்கு. இப்ப என்ன பண்றாங்கன்னா வந்து இந்த ஏர்போர்ட் சிட்டி வந்து வருது பாத்தீங்களா, அதுக்கு வந்து இப்ப வந்து லீட் சர்டிபிகேட்ல கோல்டன் சர்டிபிகேட் வந்து கொடுத்திருக்காங்க அப்படின்றதான் விஷயம். யாரு கொடுக்குறான்னு பாத்துக்காங்க, யுஎஸ் கிரீன் பில்டிங் கவுன்சில் தான் வந்து கொடுத்திருக்காங்க. இதையும் நான் வச்சுக்கோங்க. இது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து அதானி வந்து இது வரைக்கும் எது எதுல இருக்காரு, விண்டுல இருக்காரு, ஏர்போர்ட்ல இருக்காரா. இப்போ வந்து புதுசா வந்து ஒரு பிசினஸ் குள்ள வந்து நுழையிறாங்க. அந்த பிசினஸோட பேர் பாத்துக்கோங்க, ஃபெர்டிலைசர் பிசினஸ் குள்ள வந்து இப்ப வந்து நுழையிறாங்க. கரெக்டா சொன்னா வந்து ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் பிசினஸ்ல இப்ப வந்து அதானி வந்து நுழையிறாங்க. ஓகேவா? இந்த மாதிரி வந்து அவங்க தயாரிக்கிற ஃபெர்டிலைசரோட பிராண்ட் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஹரித் அம்ரித் அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். புரிஞ்சுச்சா? இது வந்து எப்படி தயாரிக்கிறான்னு கேட்டீங்கன்னா வந்து அக்ரிகல்ச்சர் வேஸ்ட் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, லைக் வந்து நீ வந்து அறுவடை பண்ண பிறகு இப்ப வந்து ஒரு கரும்பே அறுவடை வந்து பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். அதுல வந்து இந்த மேல வந்து தூர் மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து வெட்டி வந்து கீழே போட்டுருவாங்க. முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா அந்த தூரை வந்து எரிச்சிருவாங்க. லைக் வந்து எரிச்சிருவாங்க. இனிமே வந்து அப்படி எரிக்காம அந்த தூரை வந்து பக்கத்துல இருக்க அந்த அதானியோட ஃபேக்டரி இருக்கு பாத்தீங்களா, அங்க வந்து கொண்டு வந்து லைக் வந்து அந்த தூரை வந்து ஹீட் பண்ணுவாங்க. நல்லா வச்சுக்கோங்க, எரிக்க மாட்டாங்க, ஹீட் வந்து பண்ணுவாங்க. ஹீட் பண்றப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த தூர் வந்து அப்படியே வந்து கேஸா வந்து கன்வெர்ட் ஆகும். இந்த கேஸுக்கு வந்து நான் வந்து ஒரு பேர் ஒன்று சொல்லியிருப்பேன். புரிஞ்சுச்சா? இந்த கேஸுக்கு நான் ஒரு பேர் சொல்லியிருப்பேன். அடுத்தாச்சும் ஞாபகம் இருக்கா? 2 நாளைக்கு முன்னாடி இதே கான்செப்ட்ல வந்து படிச்சிருப்போம். அது எந்த நியூஸ்க்கு வந்து படிச்சோம்னா வந்து இந்த நியூஸ்க்கு படிச்சோம். 2G எத்தனை பயோ ரிஃபைனரிகளுக்கு வந்து படிச்சிருப்போம். ஞாபகம் இருக்கா?
ஓகே, நானே சொல்லிடுறேன். ஆக்சுவலா வந்து இந்த மாதிரி வந்து கேஸை வந்து கன்வெர்ட் பண்ணுவாங்க. சரியா? அந்த கேஸ்க்கு வந்து சிங் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. சரியா? சிந்தட்டிக் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, அதையும் நான் வச்சுக்கோங்க. திருப்பி சொல்றேன். அந்த மாதிரி வந்து கலெக்ட் பண்ணுவாங்கன்னா கலெக்ட் பண்ணிட்டு அது கேஸா வந்து கன்வெர்ட் பண்ணுவாங்க. அந்த கேஸ் தான் வந்து சிந்தட்டிக் கேஸ் இல்லைன்னா வந்து பயோகேஸ் அந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க. சரியா? ஒன்ஸ் வந்து பயோகேஸ் வந்து கிடைச்ச பிறகு வந்து அதை வந்து கம்ப்ரஸ் வந்து பண்ணுவாங்க. கம்ப்ரஸ் பண்றப்போ உனக்கு வந்து என்ன கிடைக்கும் கேட்டா சிபிஜி அப்படின்னு ஒரு விஷயம் கிடைக்கும். அதாவது கம்ப்ரஸ்ட் பயோகேஸ் வந்து கிடைக்கும். இதை வந்து நீ வந்து ஃபியூயலா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்லான்னு வச்சுக்கோங்க. இதை வந்து நீ வந்து ஃபியூயலா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த விஷயத்த தான் வந்து இப்போ வந்து பண்ண போறாங்க. அதுக்காக தான் வந்து இப்போ வந்து ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் பிசினஸ்ல வந்து அதானி வந்து உள்ள நுழைஞ்சிருக்காங்க. சரியா? இந்த ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ல ரெண்டு வழியா வந்து பண்ண போறாங்க. ஒன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா அக்ரி வேஸ்ட் வழியாவும், இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த முனிசிபால் வேஸ்ட் லைக் வந்து இந்த குப்பை தொட்டியில வந்து போடுவாங்க பாத்தீங்களா, அந்த வேஸ்ட்ல இருந்து வந்து பண்ண போறாங்க அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். அதுக்கப்புறம் வந்து சில பல ஸ்டாட்டிக்லாம் இருக்கும். என்ன ஸ்டாட்டிக் கேட்டீங்கன்னா வந்து நான் சொன்னேன் பாத்தீங்களா, இந்த அந்த ஃபெர்டிலைசர் அந்த உரம் ஹரித் அம்ரித் அது எங்கெங்கெல்லாம் தயாரிக்க போறாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து மொத்தம் வந்து ஒரு 3 ஊர் இருக்கும். ஒன்னு வந்து யூபி, அடுத்து வந்து எம்பி, அடுத்து வந்து குஜராத், இங்கெல்லாம் வந்து தயாரிக்க போறாங்க. சரியா? யாரா இந்த விஷயத்த வந்து பண்ண போறான்னு கேட்டீங்கன்னா வந்து அதானி டோட்டல் எனர்ஜி பயோமாஸ் லிமிடெட் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க தான் வந்து இந்த வேலையை வந்து பண்ண போறாங்க. வேற என்ன இதுல நீங்க படிக்கணும்னு கேட்டீங்கன்னா முக்கியமா வந்து யூபில வந்து ஒரு ப்ராஜெக்ட் இருக்கும். பர்சானா அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் இருக்கும். இல்ல என்ன பண்ண போறாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து நல்லான்னு வச்சுக்கோங்க. இந்த அக்ரி வேஸ்ட்ல வந்து நான் வந்து இந்த மாதிரி வந்து பயோகேஸ் வந்து தயாரிப்பாங்கன்னு சொன்னேன்னா இந்தியாலே இந்த இடத்துல வந்து அதிகமா அக்ரி வேஸ்ட் வழியா வந்து பயோகேஸ் வந்து தயாரிக்கிறாங்க. அந்த ப்ராஜெக்டோட பேர் பாத்துக்கோங்க, பர்சானா அப்படின்றது அந்த ப்ராஜெக்டோட பேரு. இதையும் சொல்ல தெரியணும். அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு ப்ரோக்ராம் ஒன்று இருக்கும். அதோட பேர் பாத்துக்கோங்க SATAT, அதாவது சஸ்டைனபிள் அல்டர்னேட்டிவ் டுவர்ட்ஸ் அஃபோர்டபுள் டிரான்ஸ்போர்டேஷன் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் இருக்கும். சரியா? இது எதுக்காக கொண்டு வந்திருப்பான்னு கேட்டீங்கன்னா வந்து க்ரூட் ஆயில்லாம் இருக்கும் பாத்தீங்களா, இந்த க்ரூட் ஆயில் இம்போர்ட்டை வந்து குறைக்கணும். நல்லா வச்சுக்கோங்க, க்ரூட் ஆயில் இம்போர்ட்டை வந்து குறைக்கணும். சரியா? அதே மாதிரி வந்து இந்த கிளீன் ஃபியூயலை இந்தியாலே வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வரப்பட்ட ஒரு ப்ரோக்ராம் தான் வந்து இந்த SATAT அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம். சரியா? இந்த விஷயம்லாம் வந்து பண்றாங்க பாத்தீங்களா, இதெல்லாம் வந்து இந்த SATAT கீழே தான் வந்து பண்றாங்க அப்படிலாம் வந்து சொல்லியிருப்பாங்க. இந்தியன் கவர்மெண்ட்டுக்குன்னு ஒரு டார்கெட் இருக்கு. என்ன டார்கெட் இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து 5% CBG பிளண்டிங் இருக்கு பாத்தீங்களா, அதாவது கம்ப்ரஸ் பயோகாஸ் பிளண்டிங்க 5% வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு டார்கெட் வந்துச்சா. வளவல குழப்பம் நிறைய இருக்கும். ஓகே தானே? அதுக்காக தூக்கம் வர மாதிரி இருந்துச்சா? சிம்பிளா சொல்லணும் வந்து ரெண்டே விஷயம் தான். ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஏர்போர்ட் சிட்டி வந்து கொண்டு வர போறாங்க ஒரு 6 ஏர்போர்ட்ல. சரியா? ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து அதானி வந்து இந்த ஃபெர்டிலைசர் பிசினஸ் வந்து உள்ள நுழைஞ்சிட்டாங்க. அவங்களோட ஃபெர்டிலைசரோட பிராண்டை பார்த்துக்காங்க ஹரித் அம்ரித் அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். அதை எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டேன். ஓகே தானே? அடுத்த விஷயத்துக்கு போலாம் தானே? அதுக்காச்சும் எங்கேயாச்சும் புரியல? லீஸ் சர்டிஃபிகேட்னா ஒன்றும் இல்லை. இப்போ வந்து நீ வந்து ஒரு பில்டிங் வந்து கட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பில்டிங் வந்து என்விரான்மெண்ட்டுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா மாதிரி லைக் வந்து நீ வந்து அந்த பில்டிங்ல வந்து ஒரு சோலார் பேனல் வந்து வைக்கிற, இல்லைன்னா வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து பண்ற, அதனால வந்து லைக் வந்து நீ வந்து வாட்டர் சேவ் பண்றது, இல்லைன்னா வந்து எனர்ஜியை சேவ் பண்றது, பொல்யூஷனை குறைக்கிறது, இந்த மாதிரி அந்த பில்டிங்ல வந்து ஏதாச்சும் இருந்துச்சுன்னா உனக்கு வந்து லீஸ் சர்டிஃபிகேட் வந்து கொடுப்பாங்க. வழங்குச்சா? எதுக்காக கொடுப்பாங்கன்றது ஓகே. ரெண்டாவது நியூஸ் எடுத்தாங்க. ரெண்டாவது நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து அந்த ஊரோட பேர் பார்த்துக்காங்க. அதுதான் அது. அந்த ஊரோட பேர் பார்த்துக்கோங்க, வெனிசுவாலா அப்படின்றது அந்த ஊரோட பேர். சரியா? அந்த ஊர்ல வந்து ரீசெண்டா வந்து நிலநடுக்கம் வந்து நடந்திருக்கும். அதாவது எர்த்குவேக் வந்து நடந்திருக்கும். சரியா? அதனால வந்து அங்க வந்து மக்கள் வந்து நிறைய பேர் வந்து கஷ்டப்படுறாங்க. அந்த மக்களை வந்து லைக் வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து இந்தியா வந்து ஒரு ஆபரேஷன் வந்து பண்ணிருக்காங்க. ஒரு ஆபரேஷன் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. அந்த ஆபரேஷனோட பேர் பார்த்துக்கோங்க, ஆபரேஷன் அமிஸ்டட் அப்படின்றது அதோட பேர். புரிஞ்சுச்சா? அதாவது வெனிசுவால இருக்க மக்களை வந்து ஹெல்ப் பண்ணணும், இந்த மாதிரி எர்த்குவேக்ல வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு மிஷின் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த மிஷினோட பேர் பார்த்துக்கோங்க, அதாவது ஒரு ஆபரேஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஆபரேஷனோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆபரேஷன் அமிஸ்டட் அப்படின்றது அந்த ஆபரேஷனோட பேர். ஓகேவா? இல்ல என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த அமிஸ்டட் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, இது வந்து ஒரு ஸ்பானிஷ் வார்த்தை. இதோட இங்கிலீஷ் மீனிங் என்னன்னு கேட்டீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றத இதோட இங்கிலீஷ் மீனிங் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேடா? ஹெல்ப் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டேன். எப்படி ஹெல்ப் பண்ண போறாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்தியன் ஆர்மில வந்து ஒரு யூனிட் இருக்கும். அதாவது ஒரு படைப்பிரிவு மாதிரி ஒருத்தவங்க இருப்பாங்க. மெடிக்கல் யூனிட் ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்களோட பேர் பார்த்துக்கோங்க 60 பேரா ஃபீல்ட் ஹாஸ்பிட்டல் அப்படின்றது அவனோட பேரு. இவெண்ட் வந்து நல்லா வச்சுக்கோங்க, இந்த பேரா ஃபீல்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு பாத்தீங்களா, இதுல இருந்து ஒரு 41 எத்தனை பேரும் பார்த்துக்கோங்க, 41 டாக்டரு,
மொத்தம் 41 பேர் சரியா, மொத்தம் ஒரு 41 பேரு. அதுல வந்து 9 டாக்டர், இதையும் தாண்டி வந்து சில பல நர்சஸ், மெடிக்கல் அசிஸ்டன்ட், கிட்டத்தட்ட வந்து ஒரு 41 பேரை வந்து இந்த மெடிசுவாலுக்கு வந்து அனுப்புறாங்க சரியா. மெடிசுவாலுக்கு போய் வந்து அனுப்பி அங்க இருக்க மக்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றதுக்காக வந்து அனுப்புறாங்க. ஓகேடா, அனுப்புறாங்களான்னு சொல்லிட்டேன். எங்க இருந்து போறாங்க, எப்படி போறாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து ஹிந்தன் ஏர்போர்ட் ஸ்டேஷன் அப்படின்னு ஒரு இடம் இருக்கும் சரியா, அங்க இருந்து தான் வந்து போறாங்க. எது வழியா வந்து போறாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து அந்த ஏர்கிராப்டோட பேர் பார்த்துக்கோங்க, 2 C-17 லோ மாஸ்டர் ஏர்கிராப்ட் வழியா வந்து போறாங்க சரியா. இது மட்டும் தான் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இதையும் தாண்டி என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு 35 டன் ரிலீஃப் மெட்டீரியல், லைக் வந்து இந்த மெடிசன்ஸ் இதெல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி வந்து ஒரு 35 டன் ரிலீஃப் மெட்டீரியல் வந்து நம்ம எக்ஸ்டர்னல் ஆஃபீஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து அனுப்புறாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி சொன்னேன், 2 ஏர்கிராப்ட் வந்து அனுப்புறாங்க. ஒரு ஏர்கிராப்ட்ல வந்து இவங்க போயிருவாங்க, இன்னொரு ஏர்கிராப்ட்ல வந்து என்ன வந்து கொண்டு போறாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த பிஷம் கியூப்ஸ் இருக்கும் பாத்தீங்களா. யார் யாருக்கு தான் தெரியாது பிஷம் கியூப்னா என்னன்னு? தெரியும் தானே எல்லாத்துக்கும் பிஷம் கியூப்னா? லைக் வந்து ஏப்ரல்ல படிச்சிருப்போம், மேல வந்து படிச்சிருப்போம். ஆரோக்கிய மைத்திரிக்கில் வந்து இந்த பிஷம் கியூப்ஸ் இருக்கும்ல, அதுல வந்து மொத்தம் வந்து எத்தனை கியூப்ஸ் இருக்கு? 72 கியூப்ஸ் இருக்கும். ஓகேவா? அந்த படம் கூட இருந்துச்சு, எங்க இருக்குது? என்னைக்கு படிச்சோம்? மே மாசமா? ஓகே, இந்த படத்தை பார்த்துக்கோங்க சரியா. தெரியாதவங்க வந்து இந்த படத்தை பார்த்துக்கோங்க. இது வந்து எப்படி வேலை செய்யும் கேட்டீங்கன்னா வந்து, உதாரணத்துக்கு வந்து இந்த நிலநடுக்கத்தை எடுத்துக்காங்களேன். அதாவது ஒரு இடத்த வந்து எர்த்குவேக் வந்து நடந்திருக்கு சரியா. என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த கியூப் வந்து அனுப்பி வைப்பாங்க. நல்லா வச்சுக்கோங்க, இதுல வந்து மொத்தம் வந்து எத்தனை கியூப் இருக்குன்னு கேட்டீங்கன்னா 72 கியூப்ஸ் இருக்கும். இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து இந்த விஷம் கியூப்ஸ் வந்து அனுப்பி வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 72 கியூப்ல ஒரு கியூப்ல வந்து ஒரு டென்ட் மாதிரி ஒண்ணு இருக்கும் சரியா. அந்த டென்ட் மாதிரி இருக்கும். அதை எடுத்து வந்து ஃபர்ஸ்ட் வந்து டென்ட் வந்து போட்டுருவாங்க. ரெண்டாவது கியூப்ல வந்து என்ன இருக்கும் கேட்டீங்கன்னா வந்து ஆக்சிஜன் சப்போர்ட் வந்து இருக்கும். அதையும் தாண்டி வந்து சில பல மெடிசன்ஸ் வந்து ஒரு கியூப்ல இருக்கும். ஒரு கியூப்ல வந்து சர்ஜரி டூல்ஸ் இருக்கும். இன்னொரு கியூப்ல வந்து இந்த கம்யூனிகேஷன் டூல்ஸ் வந்து இருக்கும் சரியா. லைக் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஒரு அந்த லைக் வந்து ஒரு மினி ஹாஸ்பிட்டல் மாதிரி. நீ வந்து ஃபர்ஸ்ட் வந்து டென்ட்டை போட்டுருவ. டென்ட்டை போட்டு வந்து பக்கத்துல வந்து நீ வந்து இந்த குளுக்கோஸ் பாட்டில், அதுக்கப்புறம் வந்து ஊசி மாத்திரை எல்லாத்தையும் வந்து வச்சிருவ. லைக் வந்து ஒரு மினி ஹாஸ்பிட்டல் மாதிரி வந்து இதுதான் வந்து பிஷம் கியூப். ஓகே தானே, வழங்குச்சு தானே? இந்த பிஷம் கியூப்ஸையும் அனுப்புறாங்க அப்படின்றதுதான் விஷயம். ஓகே தானே, புரியுதா நான் சொன்னதெல்லாம்? யாருக்காச்சும் எங்கேயாச்சும் புரியல? ஓகே, அதுக்கடுத்து என்ன கேட்டீங்கன்னா வந்து இதெல்லாம் வந்து இந்தியா வந்து பண்றாங்க சரியா. அதுக்கப்புறம் வந்து யூஎஸ் வந்து என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா வந்து அவங்க வந்து ஒரு 150 மில்லியனுக்கு வந்து நாங்க வந்து ஹெல்ப் பண்றோம் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. ஓகே, வேற என்ன இதுல நீங்க படிக்கணும்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு ஸ்டாட்டிக் இருக்கும். என்ன ஸ்டாட்டிக் கேட்டீங்கன்னா வந்து இந்தியா வந்து க்ரூட் ஆயில் வந்து அதிகமா வந்து இம்போர்ட் வந்து பண்ணுவாங்கன்னு சொன்னேன்னா, அந்த மாதிரி இந்தியாவுக்கு க்ரூட் ஆயில் அனுப்புறதுல இவன் வந்து தேர்ட் லார்ஜஸ்ட் சப்ளையரா வந்து இருக்காங்க. யாருன்னு பாத்துக்காங்க, வெனிசுவாலா வந்து இருக்காங்க. மே மாசம் இவன் தான் வந்து இந்தியாவுக்கு க்ரூட் ஆயில் அனுப்புறதுல தேர்ட் லார்ஜஸ்ட் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து வெனிசுவாலோட ஆக்டிங் பிரசிடென்ட் யாருன்னு பாத்துக்காங்க, டெல்சி அப்படின்றதுதான் அவங்களோட பேரு. அவங்க வந்து அந்த ஊர்ல வந்து இப்போ வந்து ஸ்டேட் ஆஃப் எமர்ஜென்சி, இந்த நிலநடுக்கம் வந்திருக்கா, அதுக்காக ஸ்டேட் ஆஃப் எமர்ஜென்சி வந்து போட்டிருப்பாங்க. வேற எதுவும் இதுல இருக்காது. ஓகேவா, அடுத்த நியூஸ் போலாம் தானே? நான் வேகமா சொல்ற மாதிரி இருந்துச்சுனாலோ புரியாம இருந்துச்சுனாலோ சொல்லிருங்க. முக்கியமா வேகமா சொன்னேன்னு சொல்லிருங்க. ஓகே, யார் யாருக்காங்க இந்த இபிஎஃப்ஓ கதை தெரியாது? தெரியாதுன்னு சொல்லாதீங்க, மறந்துச்சுன்னு கூட சொல்லுங்க. ரீசெண்டா கூட நான் சொல்லியிருப்பேன். இபிஎஃப்ஓ எப்படி வேலை செய்யாது அப்படின்றது வந்து யார் யாருக்கு தெரியாது? ரீசெண்டா எதுக்கோ இபிஎஃப்ஓ வந்து படிச்சிருப்போமே. கொஞ்சம் டக்குன்னு சொன்னீங்கன்னா நான் டக்குன்னு முடிச்சிடுவேன். மோஸ்ட்லி வந்து 10 மணிக்குள்ள வந்து முடிக்கணும் சரியா. 1 மணி நேரத்துக்கு மேல போக கூடாது.
சரி நான் சொல்லிடுறேன், சொல்றதுக்கு 2 நிமிஷம் தான் ஆகும். ஆக்சுவலா வந்து இபிஎஃப்ஓ அப்படின்னு ஒரு விஷயம் சரியா, அதாவது எம்ப்ளாயிஸ் ப்ரொவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க. நல்லா நினைச்சுக்கோங்க, இவன் வந்து எந்த மினிஸ்ட்ரி கீழே வந்து வருவாங்க கேட்டீங்கன்னா, மினிஸ்டர் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த மினிஸ்ட்ரி கீழே வந்து வருவாங்க சரியா. இவன் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இவன் வந்து ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் தான். இவனுக்கு வந்து மொத்தம் வந்து ஒரு 3 முக்கியமான வேலை இருக்கு. ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு 3 பேரை வந்து மேனேஜ் பண்றது, அதாவது ஒரு 3 விஷயத்த வந்து மேனேஜ் பண்றது தான் வந்து இவனோட முக்கியமான வேலை. ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா இபிஎஃப்னு சொல்லுவாங்க, அதாவது எம்ப்ளாயிஸ் ப்ரொவிடென்ட் ஃபண்ட்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து எம்ப்ளாயிஸ் பென்ஷன் ஸ்கீம்னு சொல்லுவாங்க சரியா. மூணாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இடிஐஎல்னு சொல்லுவாங்க, அதாவது எம்ப்ளாயிஸ் டெபாசிட் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம்னு சொல்லுவாங்க. இது எப்படி வேலை செய்யும் அப்படின்றது சொல்லியிருப்பேன். உதாரணத்துக்கு எக்ஸ் அப்படின்னு ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் வந்து இபிஎஃப் சரியா. எக்ஸ் அப்படி கதை முக்கியம் சரியா, கதை தெரிஞ்சாதான் உள்ள புரியும். எக்ஸ் அப்படின்னு ஒருத்தவர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து ஒரு 50,000 ரூபாய் வந்து வாங்குறாங்க. திருப்பி சொல்றேன், எக்ஸ் அப்படின்றவங்க ஒரு 50,000 ரூபாய் வந்து சேலரி வந்து வாங்குறாங்க. இப்ப என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா, அந்த 50,000 ரூபாவை மொத்தமா வந்து அவன் கையில வந்து கொடுக்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா வந்து பிஎஃப் வந்து பிடிப்பாங்க சரியா. அதாவது இந்த 50,000 ரூபாயில இருந்து 12% அவ்வளவு வரும், 6,000 ரூபாய் வந்து பிடிப்பாங்க. இவன் அதாவது இந்த எக்ஸோட கையில இருந்து ஒரு 6,000 ரூபாய் வந்து பிடிப்பாங்க. அதே மாதிரி வந்து அந்த கம்பெனி இருப்பான் பாத்தீங்களா, அவன் வந்து ஒரு 6,000 ரூபாய் வந்து போட்டு விடுவாங்க. இந்த 6,000 ரெண்டா பிரிப்பாங்க, அந்த கதையெல்லாம் வேணாம் சரியா. ஒரு 6,000 வந்து போட்டு வருவாங்க. இந்த மாதிரி வந்து முழுசாவே சொல்லிடுவா. இந்த 6,000 அதாவது இவன் கையில வந்து ஒரு 6,000, அதே மாதிரி வந்து இந்த கம்பெனிஸ் வந்து அந்த 6,000 ரூபாய் வந்து போடுவாங்க. இந்த 6,000 ரூபாய் வந்து ரெண்டா வந்து பிரிப்பாங்க. நல்லா வச்சுக்கோங்க, 12% தான் வந்து 6,000 ரூபாய் சரியா. இந்த 12% வந்து ரெண்டா வந்து பிரிப்பாங்க. இந்த கம்பெனி போடுற 12% இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து ரெண்டா வந்து பிரிப்பாங்க. ஒண்ணு வந்து 8.33%, மிச்சம் இருக்க 3.67%, மொத்தம் 12%. அதுல 8.33% வந்து எங்க போகும் கேட்டீங்கன்னா பென்ஷனுக்கு போயிடும் சரியா. மிச்சம் இருக்க 3.67% வந்து எங்க போகும் கேட்டீங்கன்னா இபிஎஃப்க்கு வந்து போகும் சரியா. இப்ப வந்து எவ்வளவு ஆச்சு, உன் கையில இருந்து ஒரு 6,000 ரூபாய், அதுக்கப்புறம் வந்து இவன் வந்து ஒரு 3.67%, கிட்டத்தட்ட வந்து ஒரு 1,835 ரூபாய் வந்து வரும் சரியா. இப்போ வந்து மொத்தம் வந்து ஒரு மாசத்துக்கு வந்து உன்னோட இபிஎஃப் அக்கௌண்ட்ல வந்து எவ்வளவு வந்து உழுவும் கேட்டீங்கன்னா 7,835 ரூபாய் வந்து உழுகும் சரியா. இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு வந்து இந்த இபிஎஃப்ல கான்ட்ரிபியூட் வந்து பண்றேன்னு வச்சுக்காங்களேன். ஒரு வருஷத்துல வந்து பல்கா வந்து ஒரு 75,000 ரூபாய் சொச்சம் வந்து வருதுன்னு வச்சுக்காங்களேன். இந்த 75,000 ரூபாய்க்கு கவர்மெண்ட் சைட்ல இருந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து போடுவாங்க. புரிஞ்சுச்சா? லைக் வந்து ஒரு வருஷத்துல எவ்வளவு அமௌண்ட் வந்து இருக்கோ அதுக்கு வந்து கவர்மெண்ட் சைட்ல வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து போடுவாங்க சரியா. அதுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பினான்சியல் இயர்ல அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் நாங்க வந்து போடுறோம் பாத்தீங்களா, அது வந்து 8.25% வந்து போடுவோம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. வழங்குச்சா? புரிஞ்சுச்சா? அதுக்காச்சும் எங்கேயாச்சும் புரியல? வருஷம் இந்த பெர்சன்டேஜ் வந்து மாத்துவாங்க. இல்ல என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா வந்து கடந்த 3 வருஷமா வந்து மாத்தவே இல்லை. அதாவது பினான்சியல் இயர் 2024, 25, இப்போ வந்து 26, இந்த 3 வருஷமும் கிட்டத்தட்ட வந்து 8.25% தான் வந்து இருக்கு அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. இந்த 8.25% சொன்னேன்னா இதை வந்து எங்க வச்சு சொல்லியிருப்பான்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த இபிஎஃப்ஓட சென்ட்ரல் போர்ட் ட்ரஸ்டி மீட்டிங் அப்படின்னு ஒரு மீட்டிங் நடந்திருக்கும். அது எத்தனாவது மீட்டிங் பார்த்துக்கோங்க, 239வது மீட்டிங் நடந்திருக்கும். அதுக்கு வந்து யார் வந்து சேட் பண்ணியிருப்பான்னு கேட்டீங்கன்னா வந்து லேபர் மினிஸ்டர் இருப்பாங்க பாத்தீங்களா, மன்சுக் மண்டவியா, அவர் தான் வந்து சேட் பண்ணியிருப்பாரு. அவர் சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி இந்த பினான்சியல் இயருக்கும் 8.25% தான் வந்து இருக்க போகுது அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? வேற என்ன இதுல நீங்க படிக்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க பாத்தீங்களா. லைக் வந்து எனக்கு வந்து ஒரு வருஷத்துல 75,000 ரூபாய் என் அக்கௌண்ட்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், என்னோட இபிஎஃப் அக்கௌண்ட்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன்ட்ரெஸ்ட் வந்து கிட்டத்தட்ட வந்து 8.25% போடுறான்னா அதுல வந்து ஒரு 8,000 ரூபாய் சொச்சம் வருமா, கணக்கு பார்க்காதீங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு 8,000 ரூபாய் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து வருமா. இந்த 8,000 ரூபாய்க்கு நான் வந்து எந்தவித டேக்ஸும் வந்து பே பண்ண தேவையில்ல. இதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் வந்து வருதா, இது வந்து அப் டு 2.5 லட்சம் நினைக்கிறேன். 2.5 லட்சம் தானே. 2.5 லட்சம் முடி வந்து வந்துச்சுன்னா உனக்கு வந்து நீ வந்து எந்த வித இன்ட்ரெஸ்டும் பே பண்ண தேவையில்ல அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஐயோ, இன்ட்ரெஸ்ட் டாக்ஸ் வந்து பே பண்ண தேவையில்ல அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? இது ஒரு சிறப்பு அம்சம். வேற என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா, இதே மீட்டிங்ல வச்சு வந்து சில பல விஷயத்த வந்து அப்ரூவல் வந்து பண்ணியிருப்பாங்க. என்ன விஷயத்த வந்து அப்ரூவல் வந்து பண்ணியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து ரீசெண்டா நம்ம வந்து படிச்சிருப்போம். இந்த மாதிரி வந்து லேபருக்காக வந்து 29 லாஸ் இருந்துச்சு, அதை இத்தனை லாஸா வந்து மாத்திருக்காங்க அப்படின்றது பார்த்திருப்போம். எத்தனை லாஸ் புரிஞ்சுச்சா? 29ல 4 மாத்திருப்பாங்க. அந்த 4 என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து அந்த 4ல ஒரு இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா கோட் ஆன் சோசியல் செக்யூரிட்டி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும் சரியா. இதை வந்து பார்த்திருப்போம். இப்ப என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா இந்த இபிஎஃப், இபிஎஸ், வேற என்ன சொன்னேன், இடிஐஎல் இருக்கு பாத்தீங்களா, இந்த மூணுத்தையும் நாங்க வந்து கோட் ஆன் செக்யூரிட்டியில வந்து சேர்க்கறதுக்கு வந்து அப்ரூவல் வந்து கொடுக்குறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. வேற என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா வந்து
அம்னஸ்டி அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்கும். அதுக்கும் வந்து அவர் அப்ரூவல் வந்து கொடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த இபிஎஃப்ஓட 2026ஓட அந்த பட்ஜெட் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு அப்ரூவல் வந்து கொடுத்திருப்பாங்க. அதாவது 25ஓட அனுவல் பட்ஜெட், அனுவல் ரிப்போர்ட்டுக்கு வந்து அப்ரூவல் வந்து கொடுத்திருப்பாங்க. பட்ஜெட்டுக்கு வந்து அப்ரூவல் வந்து கொடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி சில விஷயத்த வந்து பண்ணிருப்பாங்க. கடைசியா வந்து சில பல ஸ்டாட்டிக்லாம் சொல்லியிருப்பாங்க. இந்த இபிஎஃப்ஓ அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து எப்ப கொண்டு வந்திருப்பாங்க வந்து அதுக்குன்னு ஒரு ஆக்ட் இருக்கும். எம்ப்ளாயீஸ் ப்ரொவிடென்ட் ஃபண்ட் அண்ட் மிஸ்லினியஸ் ப்ரொவிஷன் அப்படின்ற ஒரு ஆக்ட் இருக்கும். 1952 அந்த ஆக்ட். அது கீழே தான் வந்து இந்த இபிஎஃப்ஓ வந்து கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். ஓகேவா? வழங்குச்சா? புரிஞ்சுச்சா? சிம்பிளான விஷயம். 8.25% வந்து இப்ப வந்து ரீடைன் பண்றாங்க அப்படின்றதான் விஷயம். ஓகே தானே? ஓகே. அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து 4வது நியூஸ். ஆக்சுவலா என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு கப்பல் இருக்கும் சரியா, அக்ஷய் அப்படின்னு ஒரு கப்பல் இருக்கும் சரியா. அதை வந்து இப்ப வந்து கமிஷனுக்கு வந்து கொண்டு வராங்க அப்படின்றதான் விஷயம். உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். மொத்தம் வந்து ஒரு 3 டேர்ம் இருக்கும். இது முக்கியம் சரியா. மொத்தம் வந்து ஒரு 3 டேர்ம் இருக்கும். ஒன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து லான்ச்னு சொல்லுவாங்க. ஒன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா டெலிவரின்னு சொல்லுவாங்க. ஒன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா கமிஷன் சொல்லுவாங்க. அது என்னடா லான்ச், அது என்னடா டெலிவரி, அது என்னடா கமிஷன் கேட்டீங்கன்னா வந்து இப்போ வந்து ஒரு கப்பலை வந்து லான்ச் பண்றாங்கன்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து அதை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி முடிச்சுட்டு கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்க பாத்தீங்களா. செக்கிங்காக வந்து லான்ச் வந்து பண்ணுவாங்க பாத்தீங்களா. லைக் வந்து நான் வந்து ஒரு கப்பலை தயாரிக்கேன், அதை செக்கிங்காக ஃபர்ஸ்ட் வந்து தண்ணியில இறக்குவேன் பாத்தீங்களா, அதை தான் வந்து லான்ச்னு சொல்லுவாங்க. டெலிவரினா என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ வந்து உதாரணத்துக்கு இந்த கோவா ஷிப்யார்ட் லிமிடெட் ஒரு கப்பலை தயாரிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். யாரோ சொல்லிதானே தயாரிச்சிருப்பாங்க. தயாரிச்சுட்டு அவன்கிட்ட வந்து கொடுக்குறாங்க பாத்தீங்களா, அதுதான் வந்து டெலிவரின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கமிஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒன்ஸ் வந்து அவன்கிட்ட கொடுத்த பிறகு அந்த வாங்கியிருப்பான் பாத்தீங்களா, அதாவது டெலிவரி வாங்கியிருப்பான் பாத்தீங்களா, அவன் வந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வருவான் பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் வந்து சர்வீஸ் கொண்டு வருவான் பாத்தீங்களா, அதை தான் வந்து கமிஷன் சொல்லுவாங்க. கலங்குச்சா? கம்பெனி பர்சன் இந்த குரூப்ல அக்டோபர் 16 நினைக்கிறேன் சரியா. அக்டோபர் 16 15 தெரியல, 16 15 சரியா. 16 15 ஒரு ஆடியோ இருக்கும். இபிஎஃப்ஓக்கு வந்து 20 நிமிஷத்துல ஒரு ஆடியோ இருக்கும். அதை கேட்டுக்கங்க. யாருக்காச்சும் இபிஎஃப்ஓ பத்தி ஃபுல்லா தெரியுமா? அதே மாதிரி வந்து செபிக்கு ஒரு ஆடியோ இவங்க போட்டிருக்காங்க பாத்தீங்களா, இதான் நினைக்கிறேன். இபிஎஃப்ஓ நியூஸ் இருக்கா, சூப்பர் மேம். இதை கேட்டுக்கங்க சரியா. யாருக்காச்சும் வந்து ஃபுல்லா தெரியுமா, இதை கேட்டுக்கங்க. அதே மாதிரி வந்து செபிக்குன்னு ஒரு நியூஸ் இருக்கும். இந்த மாதிரி நிறைய இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த என்பிஎஸ்னா என்ன, அது வந்து ஓபிஎஸ்னா என்ன, ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்னா என்ன, யூபிஎஸ்னா என்ன அப்படின்னு ஒரு ஆடியோ இருக்கும். யாராச்சும் வந்து கேட்கணும்னா கேட்டுக்கங்க. நான் என்ன சொல்ல வந்தேன், என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன், லான்ச்னா என்ன, டெலிவரி என்ன, கமிஷன் என்ன அப்படின்றத சொன்னேன்னா, இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு கப்பலை வந்து கமிஷனுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. எந்த கப்பல்னு பாத்துக்காங்க, இந்தியன் கோஸ்ட் கார்ட் ஷிப் ஒன்று இருக்கும், அக்ஷய் அப்படின்ற ஒரு கப்பல் இருக்கும். அதை வந்து இப்ப வந்து கமிஷனுக்கு வந்து கொண்டு வராங்க அப்படின்றதான் விஷயம். எங்க வச்சு கொண்டு வராங்கன்னு பாத்துக்கோங்க, கோவால வச்சு வந்து கொண்டு வராங்க. இதை வந்து வேற என்ன படிக்கணும்னு கேட்டீங்கன்னா, யாரு கமிஷன் பண்ணிருப்பான்னு கேட்டீங்கன்னா வந்து பராமா அப்படின்னு ஒருத்தவர் இருப்பார். அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் பினான்ஸ்ல டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்ற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். அந்த டிபார்ட்மெண்ட்ல அடிஷனல் செக்ரட்டரியா வந்து ஒருத்தவங்க இருப்பாங்க. இந்த பரமாசன் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க தான் வந்து கமிஷன் வந்து பண்ணிருப்பாங்க. ஓகேவா? வேற என்ன இதுல நீங்க படிக்கணும்னு கேட்டீங்கன்னா, இந்த கப்பலை அதாவது இந்த ஷிப்பை யாரு டிசைன் பண்ணது, யாரு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுன்னு கேட்டீங்கன்னா கோவா ஷிப்யார்ட் லிமிடெட் தான் வந்து டிசைன் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? இந்த அக்ஷய் அப்படின்றதுக்கான மீனிங் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து அவ்வளவு சீக்கிரத்துல வந்து அழிக்க முடியாது சரியா. இன்டெஸ்ட்ரக்டபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவ்வளவு சீக்கிரத்தை வந்து அழிக்க முடியாது சரியா. அதுதான் வந்து இதுக்கான மீனிங். விளங்குச்சுதானே? புரிஞ்சுச்சுதானே நான் சொன்னதெல்லாம்? அதுக்காச்சும் எங்கேயாச்சும் புரியலையா? அதான் அழிக்க முடியாது சரியா. ஓகே. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ரேடாரை பத்தி பேசியிருப்பாங்க. இதையும் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். அது என்ன ரேடார்னு கேட்டீங்கன்னா வந்து இது வந்து கண்டினியூஸா நல்லா வச்சுக்கோங்க. கண்டினியூஸா வந்து ரேடியோ சிக்னல்ஸ், அதை எப்படி சொல்றது, இந்த ரேடியோ வேவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதை வந்து கண்டினியூஸா வந்து இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து நம்ம எல்லையில வந்து ஒரு ரேடார் வந்து வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது கண்டினியூஸா இந்த ரேடியோ வேவ்ஸ் வந்து சென்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் சரியா. இது என்ன நடக்கும் கேட்டீங்கன்னா இப்போ வந்து உதாரணத்துக்கு ஒரு எதிரி நாட்டு விமானம் வந்து இந்தியாவுக்குள்ள வந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இது கண்டினியூஸா ரேடியோ வேவ்ஸ் வந்து அனுப்பிக்கிட்டே இருக்குமா. இந்த அனுப்புற ரேடியோ வேவ்ஸ்
டக்குன்னு ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சுன்னா, இப்ப வந்து ஒரு எதிரி நாட்டு விமானம் இந்தியாக்குள்ள வந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரேடியோ வேவ்ஸ் வந்து அந்த விமானத்துல போட்டு டக்குன்னு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அதாவது டக்குன்னு வந்து ரிட்டர்ன் வந்து பூமிக்கு வந்து வரும். இந்த மாதிரி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கான அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்கேயோ ஒரு இடத்துல வந்து எதிரி நாட்டு விமானம் இந்தியாக்குள்ள வந்துருச்சு அப்படின்னு சொல்றது இதுதான் வந்து அதுக்கான அர்த்தம். சரியா? இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுதான் வந்து ரேடார் வந்து நம்ம வந்து மோஸ்ட்லி வந்து யூஸ் பண்ணுவோம். இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து நேத்ரா அவனோட பேர் பார்த்துக்கோங்க. இப்ப நீ இந்த நியூஸ்குள்ள வந்து வாங்களேன். நேத்ரா ஏர்போன் ஏர்லி வார்னிங் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படின்னு ஒரு விஷயம். இது வந்து ஒரு சிஸ்டம் தான், நல்லா வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு சிஸ்டம் தான். நார்மலா ரேடாரை வந்து தரையில தான் வந்து வைப்பாங்க. அப்படி வைக்காம ஆல்ரெடி ஒரு ஏர்கிராப்ட வந்து அதாவது ஏர்கிராப்டுக்கு மேல ஒரு ரேடார் வந்து வைக்கிறது. புரிஞ்சுச்சா? ஒரு ஏர்கிராப்ட் அதுக்கு மேல வந்து ஒரு ரேடார் வந்து வைக்கிறது. அந்த சிஸ்டத்தை தான் வந்து நேத்ரா AEWNC அப்படின்னு சொல்லுவாங்க. விளங்குச்சா? புரிஞ்சுச்சா? ரேடார்ன்றது தரையில வைக்கிறது. இதெல்லாம் வந்து ஏதாச்சும் வந்து ஒரு இடத்துல வந்து வைப்பாங்க. அப்படி வைக்காம ஏர்கிராப்டுக்கு மேல வந்து ஒரு ரேடார் வந்து வைக்கிறது. அந்த படத்துல இருக்கு பாத்தீங்களா? அந்த நியூஸ் பக்கத்துல ஒரு படம் இருக்கும். அந்த ஏர்கிராப்டுக்கு மேல வந்து அந்த ஒரு இதை வந்து வச்சிருப்பாங்க. அதுதான் வந்து இந்த நேத்ரா AEWNC அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த சிஸ்டத்தை வந்து கொண்டு வரதுக்கு வந்து இப்போ வந்து அப்ரூவல் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபைனல் அப்ரூவல் வந்து கொடுத்துருக்காங்க, ஃபைனல் கிளியரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றதான் விஷயம். யார் கொடுத்துருக்காங்கன்னு பாத்துக்கோங்க, DRDO தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலா வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து எப்போ கொண்டு வரணும்னு சொல்லியிருந்திருப்பான்னு கேட்டீங்கன்னா 2004 வந்து இதுக்கு வந்து லைக் வந்து அப்ரூவ் பண்ணிருப்பாங்க. இந்த ப்ராஜெக்ட் எப்போ அப்ரூவ் பண்ணிருப்பாங்கன்னா 2004 வந்து அப்ரூவ் பண்ணிருப்பாங்க. இனிஷியல் கிளியரன்ஸ் வந்து எப்போ கொடுத்துருப்பாங்க கேட்டீங்கன்னா 2017 வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து ஃபைனல் கிளியரன்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்றதான் விஷயம். கிட்டத்தட்ட வந்து 22 வருஷம் கழிச்சு வந்து ஃபைனல் கிளியரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுல வந்து ஒரு ஏர்கிராப்ட் இருக்கும். அதுக்கு மேலதான் வந்து ரேடார் வந்து வைப்பாங்க. இந்த இதுல எந்த ஏர்கிராப்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா வந்து பிரேசில் தானே. பிரேசில்ல சேர்ந்து ERJ-145 அப்படின்னு ஒரு ஏர்கிராப்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. சரியா? அதுக்கு மேல வந்து ஒரு ரேடார் வந்து வைப்பாங்கன்னு சொன்னேன்னா, அது எந்த ரேடார் வந்து வைப்பான்னு கேட்டீங்கன்னா வந்து NESA அப்படின்னு, அதாவது AESA. திருப்பி சொல்றேன், AESA அப்படின்னு ஒரு ரேடார் வந்து வைப்பாங்க. ஓகே தானே? நான் சொன்ன விஷயங்களா புரிஞ்சுச்சா? வழங்குச்சா? ஓகே. இல்ல வேற என்ன படிக்கணும்? ஆக்சுவலா வந்து எப்படி வந்து நேத்ரா AEWNC இருக்கோ அதே மாதிரி வந்து இந்தியாவில வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு சிஸ்டம், அதாவது யாருக்கு கொடுக்குறாங்க இது? ஏர்ஃபோர்ஸுக்கு தானே. இந்த ஏர்ஃபோர்ஸ்ல ஆல்ரெடி வந்து ஒரு சிஸ்டம் இருக்கும். நம்ம இஸ்ரேலோட ஃபால்கான் AWACS அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருக்கும். அதை காம்படேட் பண்றதுக்காக இப்போ வந்து ஒரு சிஸ்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? வேற என்ன இருக்கு? எங்க வச்சு வந்து இந்த அப்ரூவல் எல்லாம் கொடுத்துருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து பெங்களூர் கர்நாடகால வந்து ஒரு செரிமானி நடந்திருக்கும். ஒரு செரிமானி நடந்திருக்கும். அங்க வச்சுதான் வந்து இங்க அப்ரூவல் வந்து கொடுக்குறாங்க அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். வேற எதுவும் இதுல இருக்காது. அடுத்த விஷயம் வந்துடலாம். அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் கிளஸ்டர். 22 வருஷம். 22 தானே சொன்னேன். என்ன சொன்னேன்? 22 தானே சொன்னேன் இல்லையா? இதுவும் சாருன்றது ஒடுங்கன்னா எத்தனை வாட்டி? ஓகே. அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் கிளஸ்டர். ஓகேவா? நல்லா வச்சுக்கோங்க. இது என்ன அப்படின்றது புரிஞ்சாதான் வந்து உள்ள வந்து நியூஸ் வந்து புரியும். அது என்னடா டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் கிளஸ்டர்ன்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஒரு இடம். சரியா? நல்லா வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு இடம். இல்ல டிஃபென்ஸ் சம்பந்தப்பட்ட லைக் வந்து இந்த மிசிலு, டிரான்ஸ், ரேடார்ஸ், இந்த மாதிரி டிஃபென்ஸ் சம்பந்தப்பட்ட முக்கியமான விஷயங்கள் இருக்கு பாத்தீங்களா? அது எல்லாத்தையும் மேக் பண்ற உதாரணத்துக்கு வந்து ஒரு இடம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல இந்த மாதிரி மிசிலு, ட்ரானு, ரேடார் எல்லாத்தையும் வந்து மேக் வந்து பண்ணுவாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி இருக்க இடத்த தான் வந்து டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் கிளஸ்டர்ன்னு சொல்லுவாங்க. விளங்குச்சா? புரிஞ்சுச்சா? ஒரு பிளேஸ்ல டிஃபென்ஸ் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் வந்து மேக் பண்ணுவாங்க பாத்தீங்களா? அந்த இடத்த தான் வந்து டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் கிளஸ்டர்ன்னு சொல்லுவாங்க. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்தியால நல்லா வச்சுக்கோங்க. இந்தியால ஒரு 7 டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் கிளஸ்டர் வந்து கொண்டு வர போறாங்க. அதாவது பிளான் பண்ணியிருக்காங்க. யார் வந்து இந்த பிளான் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் தான் வந்து பண்ணியிருக்காங்க. அது எங்கெங்க வந்து வரப்போது, யார் யாரெல்லாம் சேர்ந்து வந்து கொண்டு வருவாங்க, எந்தெந்த IIT எல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுது அப்படின்றதுதான் இந்த நியூஸ். சரியா? இல்ல என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து மொத்தம் 7ன்னு சொன்னேன்னா அதுல வந்து 6 வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. யார் யாரெல்லாம் சேர்ந்து வந்து கொண்டு வர போறாங்க அப்படின்னு சொல்லி வந்து அவர் 6 இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. 7வது மட்டும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா கர்நாடகா வந்து லீட் பண்ணி ராஜஸ்தான் வந்து கோ லீட் பண்ற மாதிரி. சரியா? அவங்க 2 பேர் சேர்ந்து வந்து ஒரு டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் கிளஸ்டர் வந்து கொண்டு வராங்க. இதுக்கு சப்போர்ட் பண்ற IIT போதுக்காங்க. IIT கான்பூர் ஒண்ணு, ரூர்கி ஒண்ணு, ஜம்மு ஒண்ணு. சரியா? 2வது வந்து UPயும் ஜார்க்கண்டும் சேர்ந்து வந்து கொண்டு வராங்க. இதுக்கு வந்து யார் சப்போர்ட் பண்றாங்க கேட்டீங்கன்னா வந்து
இது எல்லாமே போட்டிருப்பாங்க சரியா. ஒவ்வொன்றா நான் சொல்ற மாதிரி இருக்கும். மொத்தம் வந்து ஒரு 6 இது இருக்கும் சரியா. 6 பார்த்துக்கங்க. 7வதுக்கு மட்டும் இன்னும் வந்து யாரும் முடிவு பண்ணல அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. விளங்குச்சு தானே? தெரிஞ்சிச்சு தானே? அஸ்ஸாம், தமிழ்நாடு அண்ட் ஆந்திரா, பஞ்சாப் அண்ட் ஹரியானா, மகாராஷ்டிரா, இவங்கெல்லாம் சேர்ந்து மொத்தம் வந்து 7 டிஃபென்ஸ் கிளஸ்டர் வந்து கொண்டு வராங்க. ஓகேவா? ஓகே, அடுத்த நியூஸ் வந்துருங்க. அடுத்த நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் சரியா. ஏப்ரல் 1ஆம் தேதி நேத்து கூட வந்து பார்த்தோம். நேத்து வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து நவரத்னா ஸ்டேட்டஸ் வந்து கொடுத்துருப்பாங்களே, 29 நவரத்னா ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லி. கார்டன் ரிச் பில்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் லிமிடெட் வந்து கொடுத்துருப்பாங்க பாத்தீங்களா. அந்த நியூஸ்ல நான் வந்து சொல்லியிருப்பேன் சரியா. இவன் வந்து இந்த மாதிரி வந்து இத்தனை படகு வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க, 118 படகு வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. அதுல அதிகபட்சமா வந்து இத்தனை படகு வந்து இந்தியன் நேவிக்கும் கோஸ்ட் கார்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி சொல்லியிருப்பேன். எத்தனை? சூப்பர் சரியா. மொத்தம் வந்து 118 தானே. அதுல வந்து 80 வந்து இந்தியன் நேவி அண்ட் இந்தியன் கோஸ்ட் கார்டுக்கு மட்டுமே வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்காக வந்து அவனுக்கு வந்து நவரத்னா அப்படின்ற ஒரு அதுக்காக இல்ல, இந்த மாதிரி வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் தான் வந்து பண்ணியிருப்பாங்க அப்படின்றது பார்த்திருப்போம். அதுல வந்து ஒரே ஒரு நல்லா வச்சுக்கோங்க, அதுல வந்து ஒரு பாயிண்ட் வந்து நான் வந்து அழுத்தி வந்து சொல்லியிருப்பேன். என்ன சொல்லியிருப்பேன் வந்து இந்த மாதிரி ஏப்ரல் மாசம் நல்லா வச்சுக்கோங்க, கரெக்டா மார்ச் 30ஆம் தேதி வந்து இந்த கார்டன் ரிச் ஷிப் பில்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் லிமிடெட் வந்து ஒரு 3 படகை வந்து நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க, இந்தியன் நேவிக்கு வந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்றத சொல்லியிருப்பேன். ஒரே நாள்ல யாருமே வந்து இந்த மாதிரி பண்ணது இல்ல. ஆனா வந்து ஒரு 3 படகை வந்து ஒரே நாள்ல வந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்றத சொல்லியிருப்பேன். அந்த 3 படகோட பேர் என்னது? ஆல்ரெடி நம்ம வந்து 3 வாட்டி வந்து படிச்சிருப்போம். அவங்க போட்டுருக்காங்க பாத்தீங்களா. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஐஎன்எஸ் துணகிரி 1, அக்ரே 1, அதுக்கப்புறம் வந்து சன்ஷோதக் அப்படின்னு 1 சரியா. இந்த கதை தெரிந்த ஆக்சுவலா வந்து ஏப்ரல் மாசம் என்ன பண்ணிருப்பாங்க வந்து, அதாவது மார்ச் 30ஆம் தேதி என்ன பண்ணிருப்பாங்க வந்து மொத்தம் வந்து ஒரு 3 படத்தை வந்து டெலிவரி வந்து பண்ணிப்பாங்க. நல்லா வச்சுக்கோங்க, நான் ஆல்ரெடி சொன்னது லான்ச் வேற, டெலிவரி வேற, கமிஷன் வேற. இந்த 3 படத்தை ஆல்ரெடி வந்து லான்ச் வந்து பண்ணிருப்பாங்க, அதாவது டெலிவரி வந்து பண்ணிருப்பாங்க. ஏப்ரல் 1ஆம் தேதி டெலிவரி வந்து பண்ணிருப்பாங்க. இப்ப வந்து அந்த 3 படகையும் கமிஷனுக்கு வந்து கொண்டு வராங்க அப்படின்றதுதான் விஷயம். ஓகேவா? புரிஞ்சிச்சா? விளங்குச்சா? தெளிவா சொல்லணுமா? ஆக்சுவலா வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று இருக்கும், ப்ராஜெக்ட் 17A அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் இருக்கும். அது என்னடா ப்ராஜெக்ட் 17Aன்னு கேட்டீங்கன்னா வந்து நம்ம இந்தியன் நேவி இருப்பாங்க பாத்தீங்களா. இந்தியன் நேவி என்ன சொல்லுவாங்க கேட்டீங்கன்னா, எனக்கு வந்து ஒரு 7 போர்க்கப்பல் வேணும் அப்படின்னு சொல்லி வந்து 2 பேர்ட்ட சொல்லியிருப்பாங்க. ஒன்னு யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த கார்டன் ரிச் ஷிப் பில்டர்ஸ் இந்தியன்ஸ் லிமிடெடும், இன்னொன்னு யாருன்னு கேட்டீங்கன்னா மசகன் டாக் ஷிப் பில்டர்ஸ் அப்படின்னு ஒருத்தவங்க சரியா. மொத்தம் வந்து என்பா கார்டனு நீ வந்து எனக்கு வந்து ஒரு 3 கப்பலை வந்து பண்ணித்தா, என்பா மசகானு நீ வந்து எனக்கு வந்து ஒரு 4 கப்பலை வந்து பண்ணித்தா அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அதுக்கேத்த மாதிரி வந்து மசகான் வந்து ஐஎன்எஸ் நீல்கிரியும், ஐஎன்எஸ் உதயகிரியும், அதுக்கப்புறம் வந்து ஐஎன்எஸ் தாரகிரியும், கடைசியா வந்து மகேந்திரகிரியும் வந்து பண்ணிருப்பாங்க. ஓகேவா? இந்த இவன் இருக்கான் பாத்தீங்களா கார்டன் வந்து ஆல்ரெடி என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஐஎன்எஸ் கிம்கிரியை வந்து டெலிவரி வந்து பண்ணிருப்பாங்க. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த ஏப்ரல் 1ஆம் தேதி, அதாவது மார்ச் 30ஆம் தேதி என்ன பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து 2வது மொத்தம் வந்து இவன் வந்து 3 பண்ணணுமா, அதுல 2வது வந்து ஐஎன்எஸ் துணகிரி 1 சரியா. அதை வந்து டெலிவரி வந்து பண்ணிருப்பாங்க. அன்னைக்கு அதை மட்டும் டெலிவரி பண்ணிருக்க மாட்டாங்க. அதையும் தாண்டி வந்து இன்னும் ஒரு 2 படகு இருக்கும். இன்னொரு படகோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஐஎன்எஸ் சன்ஷோதாக் அப்படின்ற ஒரு படகு சரியா. இது என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு 4 சர்வே விசில் வந்து எனக்கு வந்து பண்ணித்தாப்பா அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. அதுல ஒரு விசில் தான் வந்து இந்த ஐஎன்எஸ் சன்ஷோதக் சரியா. அதாவது அந்த இதுல வந்து 4வது விசில் அப்படின்றதையும் படிச்சிருப்போம் சரியா. அதையும் தாண்டி வந்து இன்னொரு படகையும் கொடுத்திருப்பாங்க. அதோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஐஎன்எஸ் அக்ரே அப்படின்றது அதோட பேரு சரியா. இந்த மாதிரி வந்து 3 படகு வந்து ஒரே நேரத்துல வந்து டெலிவரி வந்து பண்ணியிருப்பாங்க. இப்ப அந்த ஒரு 3 படகையும் கமிஷனுக்கு வந்து கொண்டு வராங்க அப்படின்றதுதான் விஷயம். யார் கமிஷனுக்கு வந்து கொண்டு வரான்னு பாத்துக்கோங்க, நம்ம மோடி இருப்பாங்க பாத்தீங்களா, பிஎம் மோடி, அவங்கதான் வந்து கமிஷனுக்கு வந்து கொண்டு வராங்க அப்படின்றதான் விஷயம். எங்க வச்சு கொண்டு வராங்கன்னு கேட்டீங்கன்னா கொல்கத்தால வச்சு வந்து கொண்டு வராங்க. புரிஞ்சுச்சு தானே? விளங்குச்சு தானே? ஓகே, அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து கிரிக்கெட்ல வந்து மொத்தம் வந்து ஒரு 3 ஃபார்மேட் இருக்கும். டெஸ்ட், ஓடிஐ, T20 அப்படின்னு ஒரு 3 ஃபார்மேட் இருக்கும். அதுல வந்து டெஸ்ட்டை பத்தி வந்து படிக்க போறோம் சரியா. இந்த டெஸ்ட்ல அதிக ரன் வந்து யார் வந்து அடிச்சிருப்பாங்க கேட்டீங்கன்னா சச்சின் டெண்டுல்கர் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, இந்தியாக்காரங்க சரியா. கிட்டத்தட்ட வந்து 15,921 ரன் வந்து அடிச்சிருப்பாங்க. ஓகேவா? 2வது வந்து இது வரைக்கும் யாருமே வந்து 16 ரன் வந்து அடிச்சதே இல்லை. அதாவது 14,000 ரன்ஸ் வந்து சச்சினை தவிர யாருமே வந்து இது வரைக்கும் அடிச்சது இல்லை சரியா. இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து அந்த சாதனையை வந்து பண்றாங்க. யாரு பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா இங்கிலாந்து சேர்ந்த ஜோ ரூட் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து 14,000 ரன் வந்து அடிக்கிறாங்க சரியா.
வேற என்ன இதுல நீங்க படிக்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து சச்சின் வந்து இந்த 14,000 ரன் வந்து எத்தனை டெஸ்ட்ல வந்து அடிச்சிருப்பாருன்னு கேட்டீங்கன்னா 171 டெஸ்ட்ல வந்து அடிச்சிருப்பாங்க. ஆனாலும் வச்சுக்கோங்க, டெஸ்ட்ல மொத்தம் வந்து 2 இன்னிங்ஸ் இருக்கும். அதாவது 2 வாட்டி வந்து பேட்டிங் வந்து பண்ணுவாங்க. எனக்கு அது தெரியும் நினைக்கிறேன். சரியா? சச்சின் வந்து மொத்தம் வந்து 171 டெஸ்ட்ல 279 இன்னிங்ஸ்ல இந்த 14,000 ரன் வந்து அடிச்சிருப்பாங்க. ஆனா வந்து இந்த ஜோ ரூட் வந்து என்ன பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா 165 டெஸ்ட். என்னதான் வந்து டெஸ்ட் வந்து கம்மியா விளையாண்டாலும் சச்சினோட அதிகமா வந்து இன்னிங்ஸ் வந்து விளையாண்டுருப்பாங்க. 302 இன்னிங்ஸ் வந்து எடுத்துக்கிட்டு இருப்பாங்க இந்த 14,000 ரன் வந்து அடிக்கிறதுக்கு அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. வழங்குச்சுதானே, புரிஞ்சுச்சுதானே? ஓகே, சூப்பர். அதையும் பாத்துக்கோங்க அவங்க போட்டதெல்லாம். ஓகே, அடுத்த விஷயம் வந்துங்க. அடுத்த விஷயம் வந்து ஏதாச்சும் கிராண்ட் மாஸ்டர் தெரியாம இருக்கா? கிராண்ட் மாஸ்டர்ல வந்து நாம்ஸ் கொடுப்பாங்க. தெரியலன்னு சொல்லிடாதீங்க. நான் சொல்றதெல்லாம் படிச்சு வச்சுக்கோங்க. சரியா? இந்த இபிஎஃப்ஓ, செபி நியூஸ், வேற என்ன இருக்கு, இந்த என்பிஎஸ்னா என்ன, யூபிஎஸ்னா என்ன, ஓபிஎஸ்னா என்ன, அதுக்கப்புறம் விஷயம் என்ன, இந்த கிராண்ட் மாஸ்டர்ல வந்து நாம்ஸ், இதெல்லாம் வந்து அப்போ படிச்சு வச்சுக்கோங்க. சரியா? நான் வந்து திருப்பி திருப்பி சொன்னேன்னா உங்களுக்கும் டைம் வேஸ்ட், கேட்கறவங்களுக்கும் போர் அடிச்சு போயிடும். என்னடா சொன்னதே சொல்றாங்க. யாருக்காச்சும் தெரியாம இருக்கா கிராண்ட் மாஸ்டர் நாம்ஸ்? ஓகே, நான் சொல்லிடுறேன். சரியா? நாளைக்கும் வந்து இந்த கிராண்ட் மாஸ்டர் நியூஸ் வந்து வரும். இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒருத்தவங்க வந்து கிராண்ட் மாஸ்டர் வந்து ஆகுறாங்க. அவங்களோட பேர் பாத்துக்கோங்க, ஈத்தன் அப்படின்றது அவங்களோட பேரு. 96வது கிராண்ட் மாஸ்டர் வந்து ஒருத்தவங்க வந்து ஆகுறாங்க. சரியா? ஈத்தன் அப்படின்றது அவங்களோட பேர். இவங்க வந்து எந்த ஊருக்காரங்க பாத்துக்கோங்க, கோவா சேர்ந்தவங்க. ஓகேவா? கிராண்ட் மாஸ்டர்னா என்னன்னு கேட்டீங்கன்னா நல்லா வச்சுக்கோங்க. கிராண்ட் மாஸ்டர்னா என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து மொத்தம் வந்து ஒரு 2 தொகுதி இருக்கணும். சரியா? இந்த 2 தொகுதி இருந்தா மட்டும்தான் வந்து உனக்கு வந்து கிராண்ட் மாஸ்டர் அப்படின்னு ஒரு பட்டம் வந்து கொடுப்பாங்க. ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த இன்டர்நேஷனல் செஸ் ஃபெடரேஷன் இருப்பாங்க பாத்தீங்கன்னா, அவன் வந்து பிளேயர்ஸ்க்கு வந்து ரேட்டிங் வந்து போடுவாங்க. அந்த ரேட்டிங் போடுறாங்க பாத்தீங்களா, அந்த ரேட்டிங் வந்து 2,500 பாயிண்ட்ஸ் வந்து எடுத்துருக்கோம். சரியா? இது ஒரு தொகுதி. 2வது தொகுதி என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த நாம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மொத்தம் வந்து ஒரு 3 நாம்ஸ் வந்து எடுக்கணும். அது என்னதான் நாம்ஸ்ன்னு கேட்டீங்கன்னா, இந்த இன்டர்நேஷனல் செஸ் ஃபெடரேஷன் வந்து டோர்னமெண்ட் எல்லாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. சரியா? லைக் வந்து 9 மேட்ச் நினைக்கிறேன். சரியா? அதாவது 9 மேட்ச். அந்த டோர்னமெண்ட்ல மொத்தம் வந்து 9 மேட்ச் இருக்கும். சரியா? இந்த 9 மேட்ச்ல நீ ஜெயிக்கிறியா, தோக்குறியா, டிரா பண்றியா, அதெல்லாம் விஷயம் கிடையாது. நீ வந்து இந்த 9 மேட்ச் டோர்னமெண்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நாம் வந்து எடுக்கணும்னா நீ வந்து இந்த மாதிரி வந்து இன்டர்நேஷனல் செஸ் ஃபெடரேஷன் நடத்துற இந்த 9 மேட்ச் டோர்னமெண்ட் வந்து விளையாடணும். சரியா? இந்த டோர்னமெண்ட் வந்து யார் இருப்பான்னு கேட்டீங்கன்னா, நீ வந்து எதுக்காக விளையாடுற, கிராண்ட் மாஸ்டருக்காக தானே விளையாடுற. நீ ஆல்ரெடி கிராண்ட் மாஸ்டரா வந்து இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க கூட வந்து நீ வந்து மேட்ச் போடணும். இந்த 9 மேட்ச்ல ஒரு 2 மேட்ச் ஆச்சும் ஆல்ரெடி கிராண்ட் மாஸ்டரா இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க கூட வந்து மேட்ச் வந்து போடணும். நீ ஜெயிக்கிறியா தோக்குறியான்னு விஷயம் கிடையாது. லைக் வந்து இந்த 9 மேட்சுக்கும் உனக்கு வந்து பாயிண்ட் வந்து கொடுப்பாங்க. லைக் வந்து ஜெயிச்சேன்னா எவ்வளவு வந்து பாயிண்ட் தருவாங்க கேட்டீங்கன்னா வந்து 1.5 பாயிண்ட் வந்து கொடுப்பாங்க. சரியா? தோத்தாயினா வந்து உனக்கு பாயிண்டே கிடையாது. டிரா பண்ணினா வந்து 0.5 பாயிண்ட் வந்து கொடுப்பாங்க. நல்லா வச்சுக்கோங்க, கதை முக்கியம். சரியா? தோத்தேன்னா உனக்கு வந்து 0.5 டிரா பண்ணீங்கன்னா 0.5. திருப்பி சொல்றேன், ஜெயிச்சா 1.5, டிரா பண்ணா 0.5, தோத்தேன்னா உனக்கு வந்து பாயிண்டே கிடையாது. இப்ப வந்து நானே இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி 9 மேட்ச் வந்து விளையாடுறேன். சரியா? இதுல வந்து என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு அன்னைக்கு ஒரு கணக்கு சொன்னேன், ஒரு 5 மேட்ச் வந்து ஜெயிக்கிறேன். சரியா? ஒரு 3 மேட்ச் டிரா பண்றேன், ஒரு மேட்ச் வந்து தோக்குறேன். சரியா? இப்ப வந்து எனக்கு வந்து எத்தனை பாயிண்ட் வந்து வரும்னு கேட்டீங்கன்னா வந்து 6.5 பாயிண்ட் வந்து வரும். சரியா? நல்லா வச்சுக்கோங்க, 6.5 பாயிண்டா, கணக்கு பார்க்காதீங்க. சரியா? ஒரு 6.5 பாயிண்ட் வந்து வரும். லைக் வந்து ஒரு அட்டவணை மாதிரி இருக்கும். என்ன அட்டவணைனா வந்து நீ 4.5 பாயிண்ட் எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், உனக்கு வந்து போனஸ் பாயிண்டே வந்து கிடையாது. சரியா? 5 பாயிண்ட் எடுத்தேன்னா உனக்கு வந்து 20 பாயிண்ட் வந்து கொடுப்பாங்க. 5.5 எடுத்தீங்கன்னா உனக்கு 40, 6 பாயிண்ட் எடுத்தீங்கன்னா 60, ஒவ்வொரு பாயிண்ட் ஃபைவ்க்கும் 20 பாயிண்ட் வந்து போடும். சரியா? நான் வந்து இப்ப வந்து எத்தனை பாயிண்ட் எடுத்திருக்கேன், 6.5 பாயிண்ட் எடுத்திருக்கேன்னா எனக்கு வந்து எத்தனை பாயிண்ட் வந்து போனஸா கொடுப்பாங்க, 80 பாயிண்ட் வந்து போனஸ் கொடுப்பாங்க. நான் ஆல்ரெடி வந்து 2,500 பாயிண்ட் வந்து எடுத்துட்டேன்னா இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு 80 பாயிண்ட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. அதெல்லாம் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி நீ உள்ள போறப்ப 2,500 பாயிண்ட்ஸோட வந்து உள்ள போற. இப்போ வந்து இந்த விளையாண்டதுனால உனக்கு வந்து 80 பாயிண்ட்ஸ் வந்து அடிஷனலா வந்து கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி வந்து 2,500க்கு மேல வந்து நீ வந்து பாயிண்ட்ஸ் எடுத்தேனா, இந்த மேட்ச் விளையாடுறதுனால 2,500 மேல வந்து பாயிண்ட்ஸ் வந்து அந்த டோர்னமெண்ட்ல எடுத்தேன்னா உனக்கு வந்து ஒரு நாம் வந்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி வந்து மொத்தம் வந்து நீ வந்து 3 நாம் எடுக்கணும். இந்த 3 நாம் எடுத்துட்டு உன்னோட பாயிண்ட் வந்து 2,500 மேல இருந்துச்சுன்னா உனக்கு வந்து கிராண்ட் மாஸ்டர் அப்படின்ற ஒரு டைட்டில் வந்து தருவாங்க. வழங்குச்சா, புரிஞ்சுச்சா? ரீசெண்டா இதுல வந்து சில பல மாற்றங்கள் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. எப்ப வந்து கொண்டு வந்திருப்பாங்க கேட்டீங்கன்னா,
2022 வந்து மாற்றங்கள் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, இந்த 3 நாம்ஸ் வந்து எடுக்கிறியா, அதை நல்லா வச்சுக்கோங்க. ஒரு நாம் வந்து இந்த ஸ்விட்ச் ஈவெண்ட் வழியா வந்து எடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அது என்னடா ஸ்விட்ச் ஈவெண்ட்னு கேட்டீங்கன்னா வந்து எப்படி சொல்றது, ஸ்விட்ச் நல்ல விஷயமா இருக்கு. லைக் வந்து இப்போ வந்து நான் வந்து மொத்தம் வந்து 9 மேட்ச் வந்து விளையாடுறேன். முன்னாடி எப்படி இருந்தா இந்த 9 மேட்ச்னா நான் வந்து 8 பேர் கூட வந்து விளையாண்டுருக்கணும். லைக் வந்து மொத்தம் 9 பேர் இருக்காங்கன்னா நான் வந்து 8 பேர் கூட வந்து விளையாண்டுருக்கணும். அந்த மாதிரி வந்து எல்லா பேரு கூடயும் வந்து விளையாடாம நான் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ஜெயிக்கிறேன்னா அடுத்த மேட்ச் வந்து ஒருத்தவங்க வந்து தோப்பாங்க பாத்தீங்களா, அவங்க கூட விளையாண்டு விளையாடாம ஜெயிக்கிறவங்க கூட வந்து இன்னொரு மேட்ச் வந்து விளையாடுவேன். புரியுதா? லைக் வந்து 9 பேரு கூடயும் 8 பேரு கூடயும் வந்து விளையாடாம லைக் வந்து இந்த ஜெயிக்கிறவங்க கூட வந்து இந்த மாதிரி வந்து விளையாடுற மாதிரி இருக்கும். அதுதான் வந்து சுவிட்ச் ஈவெண்ட்னு சொல்லுவாங்க. வழங்கு சார், ஒரு மாதிரி சொன்னேன்னு. எல்லாரு கூடயும் விளையாட வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் தான் வந்து சுவிட்ச் ஈவெண்ட். சரியா? இவங்க போட்டிருக்காங்க பாத்தீங்களா, ஹர்ஷாவர்தன். இவங்க வந்து நாளைக்கு வந்து படிப்போம். இவங்க வந்து எப்படி வந்து 96வது கிராண்ட் மாஸ்டரோ ஹர்ஷாவர்தன் வந்து 97வது கிராண்ட் மாஸ்டர் அப்படின்றதையும் நான் வச்சுக்காங்க. ஓகேவா? புரிஞ்சுச்சு தானே? கொஞ்சம் வேகமா சொல்லுங்க. இருக்கீங்களா இல்லையா? ஓகே, இதுல என்னென்ன படிக்கணும் அப்படின்றத சொல்லிடுறேன். இவர் வந்து 96வது கிராண்ட் மாஸ்டர். சரியா? எந்த ஒரு காரணம் பார்த்துக்கோங்க, கோவாவை சேர்ந்தவங்க. இவங்க தான் வந்து இந்தியால நல்லா வச்சுக்கோங்க, இந்தியால இவங்க தான் வந்து யங்கஸ்ட் கிராண்ட் மாஸ்டர் அப்படின்றது சொல்ல தெரியணும். வேர்ல்டுல வந்து இவங்க வந்து செகண்ட் யங்கஸ்ட். ரீசெண்டா ஒருத்தவங்க வந்து யங்கஸ்டா படிச்சிருப்போம். நான் ஒருக்கா அர்ஜென்டினாவை சேர்ந்த பேர் மறந்து போச்சு. அர்ஜென்டினாவை சேர்ந்த ஒருத்தவர் படிச்சிருப்போம். நான் ஒருக்கா மே மாசம் வந்து படிச்சிருப்போம். அவர் வந்து இந்த மாதிரி வந்து 12 வயசுல வந்து கிராண்ட் மாஸ்டரா வந்து ஆயிட்டாங்க. அப்பெல்லாம் வந்து படிச்சிருப்போம். அவருக்கா இல்ல படிச்ச மாதிரி இருக்கா, அவர் பேர் மறந்து போச்சுனாலும் ஓகேவா, அதையும் நான் வச்சுக்கோங்க. இவர் தான் வந்து வேர்ல்டுல வந்து செகண்ட் யங்கஸ்ட் அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். சரியா? அதே மாதிரி வந்து கோவால இருக்க தேர்ட் கிராண்ட் மாஸ்டர் இவர் தான் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகே, வேற என்ன இவரை பத்தி வந்து படிக்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து நம்ம பிரக்னாந்த பாத்தீங்களா, அவர் வந்து ஒரு ஸ்காலர்ஷிப் வந்து வச்சிருப்பாரு. அந்த ஸ்காலர்ஷிப் வந்து இவர் வந்து ரிசீவ் வந்து பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி கஷ்டப்பட்டு தான் வந்து இவர் வந்து வந்திருக்காங்க அப்படிலாம் வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகே, வேற எதுவும் இதுல வேணாம். அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து 2 பேர். ஒன்னு என்ன யாருன்னு கேட்டீங்கன்னா ஐஐடி டெல்லியும் ஒருத்தவனும், அதே மாதிரி வந்து இன்னொன்னு பிரான்ஸ் சேர்ந்த ஒரு யூனிவர்சிட்டி இருப்பாங்க, சோர்போன் அப்படின்னு ஒரு யூனிவர்சிட்டி இருப்பாங்க. அவங்க 2 பேர் வந்து ஒரு எம்ஓஐ மாதிரி வந்து சைன் பண்ணிருப்பாங்க. எதுக்காக கேட்டீங்கன்னா வந்து லைக் இவங்க 2 பேர் சேர்ந்து ஒரு 2 ப்ரோக்ராம் வந்து கொண்டு வராங்க. நல்லா வச்சுக்கோங்க. ஒரு ஸ்கூல்ல வந்து ஒரு காலேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த காலேஜ்ல வந்து பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் இந்த மாதிரி கோர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி வந்து ஒரு 2 கோர்ஸ் வந்து கொண்டு வராங்க. ஒன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து பயாலஜிக்கல் சயின்ஸை பத்தியும், இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து பிஹெச்டி கோர்ஸ் ஒண்ணு. சரியா? இந்த 2 கோர்ஸும் வந்து கொண்டு வராங்க. இந்த 2 கோர்ஸும் எந்த இதுல இருந்து ஆரம்பிக்கும் கேட்டீங்கன்னா இந்த 2026 இது எஜுகேஷன் இயர் இருக்கு பாத்தீங்களா, அந்த இயர்ல இருந்து இந்த 2 கோர்ஸ் வந்து ஆரம்பிக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. எதுக்காக இந்த 2 கோர்ஸ் கேட்டீங்கன்னா வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ்க்கு நடுவில் வந்து இந்த மாதிரி வந்து ரிசர்ச் சம்பந்தப்பட்ட விஷயம், இனோவேஷன் சம்பந்தப்பட்ட விஷயம், இதெல்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு 2 கோர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. விளங்குச்சா? புரிஞ்சுச்சா? ஓகே, அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு மிஷின் ஒன்று இருக்கும். அந்த மிஷினோட பேர் பார்த்துக்கோங்க, மிஷின் சக்தி சேட் அப்படின்றது அந்த மிஷினோட பேர். இந்த மிஷின் வந்து எதுக்காக கேட்டீங்கன்னா வந்து இந்த கேர்ள்ஸ் எல்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த கேர்ள்ஸுக்கு இந்த மாதிரி வந்து ஸ்பேஸ்னா என்ன, ஸ்பேஸ் சயின்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி வந்து லேர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வரப்பட்ட ஒரு மிஷின் தான் வந்து மிஷின் சக்தி சேட். அப்படின்னு ஒரு மிஷின். சரியா? இந்த மிஷின் கீழ வந்து அப்படி என்னதான் வந்து பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் 2 ஃபேஸ் வந்து இதுல இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்து கேர்ள்ஸுக்கு வந்து சொல்லி தருவாங்க. இதான்ப்பா சேட்டலைட், இதான்ப்பா ஸ்பேஸ், இதான்ப்பா ஸ்பேஸ் சயின்ஸ் அப்படின்றது சொல்லி தந்து அவங்களுக்கு வந்து லைக் வந்து ட்ரைனிங் வந்து கொடுப்பாங்க. 2வது ஃபேஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா அந்த கேர்ள்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து ஓனா சேட்டலைட்டை வந்து பில்ட் பண்ற மாதிரி. செகண்ட் ஃபேஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னு பாத்துக்கோங்க, சேட்டலைட்டை வந்து ஓனா வந்து பில்ட் பண்ற மாதிரி இருக்கும். சரியா? அந்த பில்ட் பண்ணிட்டு அந்த சேட்டலைட்டை வந்து லான்ச் வந்து பண்ணுவாங்க. சரியா? இதுல என்ன சிறப்பு அம்சம்னா இந்த மாதிரி சேட்டலைட் வந்து பில்ட் பண்றாங்க பாத்தீங்களா, முழுக்க மோஸ்ட்லி வந்து பெண்கள் மட்டுமே வந்து பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு மிஷின் தான் வந்து மிஷின் சக்தி சேட் அப்படின்ற ஒரு விஷயம். இந்த மிஷின் சக்தி சேட்டை சப்போர்ட் பண்றதுக்காக இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு 3 பேர் வந்து எம்ஓஐ சைன் பண்ணிருக்காங்க. ஒன்னு யாருன்னு கேட்டீங்கன்னா வந்து கௌதம் புத்தா யூனிவர்சிட்டி அப்படின்னு ஒருத்தவங்களும், அதே மாதிரி வந்து ஸ்பேஸ் கிட்ஸ் இந்தியா அப்படின்னு ஒருத்தவங்களும், இன்ஸ்பேஸ் அப்படின்னு ஒருத்தவங்களும். வழங்குச்சா? இந்த மிஷினை வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு 3 பேர் வந்து சைன் பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி வந்து இந்த ஸ்பேஸ் கிட்ஸ் தான் வந்து இந்த மிஷினே கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? அவங்க கூட வந்து இப்போ வந்து இந்த ஜிபியு வந்து இணையறாங்க அப்படின்றதுதான் விஷயம்.
மொத்தம் வந்து எத்தனை எத்தனை உமன்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்குறாங்கன்னா 12,000 உமன்ஸ்க்கு வந்து ட்ரைனிங் வந்து கொடுக்குறாங்க. உமன்ஸ் இல்ல, கேர்ள்ஸ்க்கு வந்து ட்ரைனிங் வந்து கொடுக்குறாங்க. சரியா, 108 கண்ட்ரீஸ்ல இருந்து 12,000 கேர்ள்ஸ்க்கு வந்து ட்ரைனிங் வந்து கொடுக்குறாங்க அப்படின்றதுதான் விஷயம். ஓகே, வேற எதுவும் இதுல இருக்காது. அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இதையும் நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். நான் இருக்கா இன்டெலிஜென்ட் பிஏ இருக்கும் பாத்தீங்களா, அதுக்கு வந்து ஒருத்தவங்க வந்து டைரக்டா வந்து போட போறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரியா, அவங்களோட பேர் பார்த்துக்கோங்க. நிறைய அங்க இருக்கா மகேஷ் அப்படின்னு அவங்களோட பேர். கொஞ்சம் ஆல்ரெடி ஒரு டைரக்டர் இருப்பாங்க, அவங்களோட பேர் வந்து தப்பன் குமார் அப்படின்னு ஒருத்தவங்க. அவங்கள தூக்கிட்டு வந்து மகேஷ் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து வரப்போறாங்க அப்படின்றத வந்து படிச்சிருப்போம். இப்போ வந்து வந்துட்டாங்க அப்படின்றதான் விஷயம். சரியா, உங்களோட டென்னியர் வந்து எத்தனை வருஷம் பாத்துக்கோங்க, 2 வருஷம் அப்படின்றது சொல்ல தெரியணும். அதுக்கப்புறம் வந்து இந்த இன்டெலிஜென்ட் பிரியா வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா 1887 வந்து எஸ்டாப்ளிஷ் வந்து பண்ணிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அது வந்து வரப்போ வந்து எந்த பேர்ல வந்து வந்திருக்கும் கேட்டீங்கன்னா சென்ட்ரல் ஸ்பேசியல் பிரான்ச் அப்படின்னு சொல்லி தான் அந்த பேர்ல வந்து வந்திருக்கும். சரியா, இது வந்து எந்த மினிஸ்ட்ரிக்குள்ள வந்து வரும் கேட்டீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் ஆஃபீஸ் இருக்கும் பாத்தீங்களா, அவங்க கீழே தான் வந்து இவங்க வந்து வருவாங்க அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். விளங்குச்சா, புரிஞ்சிச்சா? நான் சொல்றது புரியுது தானே? ஓகே, அடுத்து வந்து 2 அவார்டு இருக்கும். ஒரு அவார்டு ஒன்று இருக்கும். அந்த அவார்டோட பேர் பார்த்துக்கோங்க, ஒயிட்லி அவார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, ஆக்சுவலா வந்து இந்த அவார்டு வந்து வருஷம் வருஷம் வந்து கொடுப்பாங்க. இது வந்து ஒரு இன்டர்நேஷனல் அவார்டு. சரியா, யாருக்காக கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த வைல்ட் லைஃப், அதுக்கப்புறம் வந்து இந்த நேச்சரு, இதெல்லாம் வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து உழைச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து இந்த அவார்டு வந்து கொடுப்பாங்க. சரியா, லைக் வந்து இந்த அவார்டுக்கு வந்து இன்னொரு ஒரு பேர் இருக்கு, கிரீன் ஆஸ்கர்னு சொல்லுவாங்க. சரியா, இந்த அவார்டு வந்து யார் தருவாங்க கேட்டீங்கன்னா வந்து ஒயிட்லி ஃபன், அவங்களோட பேர் மறந்து போச்சு, யூகே சேர்ந்த ஒயிட்லி ஃபண்ட் ஃபார் நேச்சர் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க தான் வந்து இந்த அவார்டை வந்து வருஷம் வருஷம் வந்து தருவாங்க. புரிஞ்சுச்சா? ஒயிட்லி அவார்ட்னா என்னன்னு தெரியணும். சரியா, யாருக்காக தராங்கன்னு தெரியணும். அதுக்கு வந்து இன்னொரு ஒரு பேர் இருக்கு. சரியா, அதுக்கப்புறம் வந்து யார் தராங்க அப்படின்றதே முக்கியம். சரியா, அந்த மாதிரி வந்து இந்த ஒயிட்லி அவார்டு வந்து இந்த வருஷம் வந்து கொடுத்திருப்பாங்க. அதுல 2 இந்தியருக்கு வந்து கொடுத்திருப்பாங்க. ஒன்னு யாருன்னு கேட்டீங்கன்னா வந்து பிரவீன் அப்படின்னு ஒருத்தவங்களும், இன்னொன்னு யாருன்னு கேட்டீங்கன்னா சுபா அப்படின்னு ஒருத்தவங்களும். சரியா, இந்த பிரவீன் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க பாத்தீங்களா, 2 பேருமே உமன்ஸ் தான். இந்த பிரவீன் வந்து அப்படி என்னதான் பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து ஸ்கிம்மர், அதாவது நீர் கொத்தின்னு சொல்லுவாங்க, மீன் கொத்தின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த பறவை வந்து பாதுகாக்கிறதுக்காக சில பல விஷயங்கள் வந்து பண்ணிருப்பாங்க. சரியா, அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த சுபா இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து என்னத்த உழைச்சிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து ஆஹ் இந்த அதோட பேர் என்னங்க, உங்க ஊர்ல எப்படி சொல்லுவீங்க, மரப்பள்ளின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதோட பேர் மறந்து போச்சு எனக்கு. அதோட இங்கிலீஷ் பேரே பாத்துக்கோங்க, சலமண்டர் சொல்லுவாங்க. சரியா, அதை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து உழைச்சிருப்பாங்க. ஓகேவா, அதோட பேர் என்ன, தமிழ் பேரு? யாரும் பார்த்து பயந்துடாதீங்க, இப்படிதான் இருக்கும். அந்த பள்ளி மாதிரியே இருக்கும், பாத்திருக்கீங்களா? மரப்பள்ளி மாதிரியே இருக்கும், மரப்பள்ளி அந்த மாதிரி சொல்லுவாங்க. சரியா, அதை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து உழைச்சிருப்பாங்க. அவங்க 2 பேருக்கு தான் வந்து இந்த அவார்டு வந்து கொடுக்குறாங்க அப்படின்றதுதான் விஷயம். கௌரியா, கௌரி என்ன சொல்லுவீங்க? ஓகே, ஏதோ பேர் வச்சுக்கோங்க. சரியா, வேற என்ன, இதையும் தாண்டி வந்து இந்த கேமரால இருந்து ஒருத்தவங்க, ஜிம்பாப்வேல இருந்து ஒருத்தவங்க, ஈக்குவடார்ல இருந்து ஒருத்தவங்க, கனால இருந்து ஒருத்தவங்க, அந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து வேற என்ன கொடுப்பாங்க கேட்டீங்கன்னா இந்த அவார்டோட சேர்ந்து வந்து ஒரு 50,000 வந்து ஃபண்டு வந்து தருவாங்க ஒரு வருஷத்துக்கு அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து வேர்ல்டு பெஸ்ட் ஸ்கூல் பிளேஸ் அப்படின்னு ஒரு பிரைஸ், நல்லா வச்சுக்கோங்க, வேர்ல்டு பெஸ்ட் ஸ்கூல் பிளேஸ் அப்படின்னு ஒரு பிரைஸ். ஓகேவா, இந்த பிரைஸ் வந்து எதுக்காக கொடுப்பான்னு பாத்துக்கோங்க, இதுவும் ஒரு இன்டர்நேஷனல் அவார்டு தான். சரியா, ஆக்சுவலா வந்து இந்த அவார்டு வந்து எப்ப இருந்து கொடுக்குறாங்க கேட்டீங்கன்னா COVID-19 அப்புறம் வந்து இந்த அவார்டு வந்து கொடுக்குறாங்க. யார் வந்து இந்த அவார்டு வந்து கொடுப்பாங்க கேட்டீங்கன்னா சீஃப் ஃபார் எஜுகேஷன் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க தான் வந்து இந்த அவார்டு வந்து தருவாங்க. யார் யாருக்கெல்லாம் தருவாங்கன்னு பாத்துக்கோங்க, லைக் வந்து இந்த ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, இந்த ஸ்கூல்ஸ்ல மொத்தம் வந்து 5 கேட்டகரிஸ், லைக் வந்து இனோவேஷனு, என்விரான்மெண்டல், அதுக்கப்புறம் வந்து ஹெல்த், எஜுகேஷனு, இதுல எல்லாம் வந்து நல்லா பண்ணுவாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து இந்த அவார்டு வந்து கொடுப்பாங்க. சரியா, அந்த மாதிரி வந்து இப்ப வந்து என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து 7 இந்தியன் ஸ்கூல் வந்து ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ணிருக்காங்க அப்படின்றதான் விஷயம். இந்த 2026 பிரைஸுக்கு 7 இந்தியன் ஸ்கூல் வந்து ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ணிருக்காங்க. புரிஞ்சுச்சா? டாப் 10ல 7 வந்து இந்தியன் ஸ்கூல் வந்து இருக்கு. ஓகேவா, அந்த 7 பேரையும் வந்து படிக்க முடிஞ்சா படிச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் கேட்டீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ணிட்டாங்களா, இவங்களுக்கு வந்து நவம்பர் மாசம் வந்து லைக் வந்து அவார்டு வந்து கொடுப்பாங்க. சரியா, நல்லா வச்சுக்கோங்க, வின்னர்ஸ்க்கு வந்து நவம்பர் மாசம் 2026 அந்த 10 பேர்ல இருந்து 3 பேரை வந்து பிரிப்பாங்க. அதுல வந்து வின்னர்ஸ்க்கு வந்து 2026 நவம்பர் மாசம் வந்து அவார்டு வந்து தருவாங்க அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். ஓகேவா, வேற என்ன இதை சொல்லியிருப்போம்?
இந்த வின்னர்ஸ்லயும் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருப்பாங்க பாத்தீங்களா, இந்த 10 பேரு. அவங்கள வந்து வேர்ல்டு ஸ்கூல் சமிட் அப்படின்னு ஒரு சமிட் வந்து லண்டன்ல நடக்கும். அதுக்கு வந்து இன்வைட் வந்து பண்ணுவாங்க அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். ஓகேவா? அடுத்து வந்து கடைசியா வந்து ஒரு விஷயம், இது என்ன அவார்டுன்னு கேட்டீங்கன்னா வந்து ஸ்போர்ட்ஸ் ஜேர்னலிஸ்ட் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா மெடல் அப்படின்னு ஒரு மெடல். இது யாருக்குன்னு கேட்டீங்கன்னா இதுவும் வருஷம் வருஷம் கொடுப்பாங்க. சரியா? இது யாருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த ஸ்போர்ட்ஸ் பர்சன் இருப்பாங்க பாத்தீங்களா, முக்கியமா இந்தியன் ஸ்போர்ட்ஸ் வந்து வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி வந்து பாடுபட்டிருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து இந்த அவார்டு வந்து கொடுப்பாங்க. சரியா? அந்த மாதிரி வந்து இந்த வாட்டி யாரு கொடுக்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா விஸ்வநாத் ஆனந்த் இருப்பாரு பாத்தீங்க, விஸ்வநாத் ஆனந்த், அவருக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படின்றதுதான் விஷயம். எங்க வச்சு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா சென்னையில மெட்ராஸ் கிரிக்கெட் கிளப் அப்படின்னு ஒரு இடத்துல ஒரு செரிமானி நடந்திருக்கும். அங்க வச்சுதான் வந்து இந்த அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. யார் யாரெல்லாம் வந்து இந்த செரிமானி வந்து ஆர்கனைஸ் வந்து பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா இந்த ஸ்போர்ட்ஸ் ஜேர்னலிஸ்ட் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவும் தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் ஜேர்னலிஸ்ட் அசோசியேஷன் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. இவங்க 2 பேர் சேர்ந்து வந்து ஆர்கனைஸ் வந்து பண்ணிருப்பாங்க. அவார்டை யார் வந்து பிரசன்ட் பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து வி பாஸ்கரன் அப்படின்னு ஒருத்தவங்க. இவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா இந்தியாவோட ஹாக்கி பிளேயர். 1980 இந்தியா வந்து ஒரு ஒலிம்பிக் நடந்திருக்கும். சரியா? 1980 மாஸ்கோல வச்சு ஒரு ஒலிம்பிக் நடந்திருக்கும். அந்த ஒலிம்பிக்ல இந்தியா வந்து கோல்டு மெடல் வந்து வாங்கியிருப்பாங்க. அந்த இதுல அந்த டீம்ல வந்து இவர் இருந்திருப்பாரு. அவர் தான் வந்து இவருக்கு வந்து பிரசன்ட் வந்து பண்றாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த சீஃப் கெஸ்டா வந்து கிருஷ்ணகுமாரி ஸ்ரீகாந்த் இருப்பாரு பாத்தீங்களா, இந்த கமெண்ட்ரி பண்ணுவாங்கல்ல, 1983 வேர்ல்டு கப்ல வந்து ஜெயிச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து இதுல வந்து சீஃப் கெஸ்டா வந்து கலந்துருப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து ஆனந்த பத்தி வந்து சில பல விஷயங்கள்லாம் போட்டிருப்பாங்க. ஒரு 5 வாட்டி வந்து வேர்ல்ட் செஸ் சாம்பியன் வந்து அடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி வந்து 2 வாட்டி வந்து ரேபிட் செஸ் சாம்பியனையும் 1 வாட்டி வந்து பிளிக்ஸ் செஸ் சாம்பியனையும் வந்து அடிச்சிருப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. அடுத்த விஷயம் என்னது, ஆக்சுவலா வந்து இந்த ராஜீவ்காந்தி கேல் ரத்னா அவார்டு இருக்கு பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் எப்ப கொடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா 1991 வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் அவார்டு வந்து இவர் தான் வந்து வாங்கியிருப்பாங்க. ஓகேவா? இப்போ வந்து மேஜர் தயான் சந்த்னு சொல்றாங்க. அந்த காலகட்டத்துல வந்து ராஜீவ்காந்தி அவார்டுன்னு சொல்லுவாங்க. சரியா? அந்த அவார்டு வந்து வாங்கின ஃபர்ஸ்ட் ஆள் இவர் தான் அப்படின்றது நான் வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து பத்ம விபூஷன் வந்து 2007 வந்து வாங்கியிருப்பாங்க. ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆளு பத்ம விபூஷன் வந்து வாங்கின ஃபர்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் ஆளு வந்து இவர் தான் அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். இவரை வந்து ஃபாதர் ஆஃப் இந்தியன் செஸ் பூம் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், இந்த FID வந்து ரேட்டிங் வந்து போடுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ரேட்டிங் போட்டதுல இது வரைக்கும் அதிக பாயிண்ட் வந்து எடுத்திருப்பாங்க பாத்தீங்களா, ஹையஸ்ட் பாயிண்டிங் வந்து எடுத்திருப்பாங்க பாத்தீங்களா, அதுல வந்து 8th வந்து நம்ம ஆனந்த் வந்து இருக்காங்க அப்படிலாம் வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? வழங்குச்சா? நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுச்சா? கிரிக்கெட் இல்லாம பாப்பீங்க? ஓகே, அடுத்த விஷயம் ஜூன் 25 இருந்து ஜூலை 1 முடியும் வந்து டெஃப் பிளைண்ட் அவேர்னஸ் வீக்கா வந்து அப்சர்வ் வந்து பண்றாங்க. எந்த தீம்குள்ள வந்து பாத்துக்கோங்க, பிரிட்ஜிங் த கேப் அப்படின்ற ஒரு தீம்குள்ள வந்து பண்றாங்க. சரியா? அதுக்கப்புறம் வந்து இந்த கோல்ட்மேன் சாட்ச் இருப்பாங்க பாத்தீங்களா, அவை வந்து இந்தியாவோட ஜிடிபி வந்து ப்ரெடிக்ட் பண்ணிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க வந்து கேலண்டர் இயர் நல்லா வச்சுக்கோங்க, கேலண்டர் இயருக்கு வந்து 6.8%, அதே மாதிரி வந்து பினான்சியல் இயருக்கு வந்து 6.5%. அதாவது பினான்சியல் இயர் 2027 6.5% வந்து இருக்கும் அப்படின்றதே சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பிஸ்கோட நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் மீட்டிங் வந்து நடந்திருக்கும். 16வது எடிஷன் அப்படின்றதையும் நான் வச்சுக்காங்க. ஆல்ரெடி பார்த்தது. சரியா? நியூ டெல்லியில வச்சு வந்து நடக்குது அப்படின்றதையும் நான் வச்சுக்காங்க. எந்த தீம் கீழே கேட்டீங்கன்னா நான் ட்ரெடிஷனல் செக்யூரிட்டி சேலஞ்சஸ் கன்ஃபரண்டிங் த வேர்ல்ட் டுடே அப்படின்ற ஒரு தீம் கீழே வந்து நடக்குது. சரியா? அதுக்கப்புறம் வந்து பிஸ்கோட ஹெட் ஆஃப் ஸ்பேஸ் ஏஜென்சி மீட்டிங் அப்படின்ற ஒரு மீட்டிங் நடந்திருக்கும். இது எங்க வச்சு நடக்கும் கேட்டீங்கன்னா பெங்களூர் கர்நாடகால வச்சு நடந்திருக்கு அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். ஓகேவா? நான் சொன்ன விஷயங்கள்லாம் புரிஞ்சிச்சா? ஏதாச்சும் கருத்து வேறுபாடுகள் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா?